வட்டமேசை விவாதம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த வட்டமேசை விவாத நிகழ்ச்சி திருச்சியில் நடைபெறுகிறது. தேர்தலை நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஆவலோடு ஒவ்வொரு கட்சிகளும் வியூகங்களை வகுத்துட்டு இருக்கிறாங்க. தொண்டர்கள் ஆவலோடு காத்திருக்கிறாங்க என்ன முடிவு வரப்போகிறது அப்படின்னு. இந்த இடத்துல தான் நம்ம இந்த வட்டமேசை விவாத நிகழ்ச்சியில் ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறோம். 2026 தேர்தல், மக்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள், இதுதான் தலைப்பு. மக்களினுடைய ஆதரவு யாருக்கு இருப்பதாக கட்சிகள் நினைக்கிறாங்க, அதுக்கான காரணம் என்ன, இதுதான் தலைப்பு. நான் உங்கள் கரவொலிகளுக்கு மத்தியில விருந்தினர்களை அறிமுகம் செய்கிறேன். திமுகவில் இருந்து திரு பிரசன்னா அவர்கள், வணக்கம் பிரசன்னா. அதிமுகவில் இருந்து திருமிகு நிர்மலா பெரியசாமி அவர்கள், வணக்கம். சிபிஎம்மில் இருந்து திருமிகு பாலபாரதி அவர்கள், வணக்கம் பாலபாரதி. பாஜகவில் இருந்து திரு அர்ஜுனமூர்த்தி அவர்கள், வணக்கம் அர்ஜுனமூர்த்தி. தாவேகாவில் இருந்து திரு வீர விக்னேஸ்வரன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியில் இருந்து திரு ஸ்ரீதர் அவர்கள், வணக்கம் ஸ்ரீதர். முதல்ல திரு பிரசன்னா அவர்களிடமிருந்து தொடங்க இருக்கிறேன். மக்கள் யார் பக்கம், திமுக எப்படி பார்க்கிறது களத்தை? புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். வட்டமேஜை விவாதத்தில் பங்கேற்றிருக்கிற மூத்த தலைவர்களுக்கு என் பணிவான வணக்கம். பார்வையாளர்களுக்கு என்னுடைய திருச்சி தாய்மண்ணில் மீண்டும் இதே வட்டமேஜை மாநாட்டில் பங்கேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. எந்த ஊருக்கு சென்றாலும் தாய்மண்ணில் பேசுவதை போன்ற பேரு உலகத்தில் வேற எங்கேயும் இல்லை. அது எனக்கு நித்தம் வாய்த்து கொண்டே இருக்கிறது. இந்த வாய்ப்பை அளித்த புதிய தலைமுறைக்கும் என் இயக்கத்திற்கும் நன்றி பாராட்டி, தலைப்பு இந்த தேர்தலில் மக்கள் யார் பக்கம். நான் ஒரு செய்தியை சொல்ல விளைகிறேன். அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் இந்த ஆண்டு மட்டும் 448 பேர் JEE முதன்மை தேர்வில் 99.52 மதிப்பெண் பெற்றிருக்கிறார். இதில் என்ன அப்படின்னு புதிதாக அரசியலுக்கு வந்திருக்கிற தம்பிமார்கள் சிந்திக்கலாம். ஆட்சி ஒப்பிடுகிற போது இதுவரையில் அதிமுக ஆட்சியினுடைய 10 ஆண்டு காலத்தில் JEE முதன்மை தேர்வில், அதாவது உயர் தொழில்நுட்ப கல்லூரியில் படிப்பதற்கு அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் எத்தனை பேர் சேர்ந்திருக்கிறார்கள் என்று ஒரு பட்டியலை எடுத்த போது அதிமுகவினுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில் வெறும் 192 பேர் தான் சேர்ந்திருக்கிறார்கள். ஆனால் திராவிட மாடல் ஆட்சியில், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய உன்னதமான ஆட்சியில் இந்த ஆண்டு மட்டும் 448 அரசு எளிய பிள்ளைகள் இன்றைக்கு JEE முதன்மை தேர்வில் 99 மதிப்பெண்ணுக்கு மேல் பெற்றிருக்கிறார்கள். இந்த 4 ஆண்டுகளில் ஏறக்குறைய 3321 பேர் சேர்ந்திருக்கிறார்கள் என்றால் இதுதான் எங்கள் ஆட்சியினுடைய சாதனை. இந்த அவைக்கு வைக்கிறேன். இது ஏன் இத சொல்றோம் அப்படிங்கிறப்ப, ஒரு பண்பட்ட சமூகத்தினுடைய அடையாளம் கல்விதான். ஒரு மேம்பட்ட சமூகத்தினுடைய அடையாளம் கல்விதான். ஏன் திராவிட இயக்கம் தோன்றியது? இங்கே இருக்கிற இளம் தம்பிமார்களுக்கு சொல்லுகிறேன், நன்றாக விசிலடிக்கலாம், நன்றாக கைதட்டலாம். ஆனால் அந்த விசிலுக்கும் கைதட்டலுக்கும் பின்னால் ஒரு வரலாறு இருக்கிறது. இங்கே கைதட்டுகிற தம்பிமார்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வீட்டிற்கு செல்லுங்க. 50 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்கள் தாத்தா கல்லூரிக்கு போயிருக்கிறாரா என்று கேள்வி கேளுங்க. அல்லது உங்கள் அப்பா கல்லூரிக்கு போயிருக்கிறாரா என்று கேள்வி கேளுங்க. அடுத்து உங்கள் அப்பா பள்ளிக்கு போயிருக்கிறாரா என்று கேளுங்கள். நீங்கள் உங்களையே கண்ணாடி முன்னாடி நின்று கேட்டு பாருங்கள், நான் கல்லூரிக்கு போயிருக்கிறேன், பள்ளிக்கு போயிருக்கிறேன் என்கிற பதில் வரும். 2 தலைமுறைக்கு இல்லாதது ஒரு தலைமுறைக்கு கிடைத்தது. இது அரசின் சார்பாக வந்ததா அல்லது கொள்கை மாற்றத்தின் விளைவாக? கொள்கை எதிரிகளை வீழ்த்தி அடிமைத்தனத்தை உடைத்து திராவிடம் என்கிற சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கல்வி என்கிற உரிமையை பெற்றுக் கொடுத்தது திராவிட இயக்கம். அதன் நீட்சி திராவிட மாடல் ஆட்சி. அது மட்டுமல்ல, எங்கள் ஆட்சியினுடைய சாதனைகளை பட்டியலிட சொன்னார்கள். நான் எதிர்த்தரப்பினரை இழிவாக பேசுவதற்கோ அல்லது அவர்கள் என்ன சாதனை செய்தார்களோ அல்லது என்ன சாதனை செய்தார்களோ என்றெல்லாம் பேச வரவில்லை. ஏனென்றால் எங்கள் தலைவர் சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்து நான் வர வேண்டும் என்று வாக்களித்தவர்களை விட எனக்கு வாக்களிக்கவில்லையே என்று வாக்களிக்காதவர்களை வருத்தப்படுகிற செய்கிற அளவுக்கு தான் ஆட்சி நடத்துவேன் என்று சொன்னார். கல்வியில் சுதந்திர இந்தியாவில் இன்றைக்கு மாண்புமை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய ஆட்சியில் 99% கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ.
கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 99%. இது சுதந்திர இந்திய வரலாற்றிலேயே முதலிடம் தம்பி. இந்திய வரலாற்றில் இந்திய மாநிலங்களில் இது முதலிடம். இரண்டாவது, மருத்துவத்தில் முதலிடத்தில் இருக்கிறோம். குழந்தை பிறந்துச்சுன்னா இன்னைக்கு பீகார்ல 50% குழந்தை இறந்து போகுது. உத்தரப்பிரதேசத்துல 43% குழந்தை இறந்து போகுது, பிறக்கிற குழந்தை. ஆனா தமிழ்நாட்டில் 98% பிறப்பில் இறக்கிற குழந்தை தடுப்பை நிறுத்தி இருக்கிறோம். அதற்கு மத்திய அரசு மட்டுமல்ல, ஐநா சபையும் அழைத்து இந்த ஆட்சிக்கு விருது கொடுத்திருக்கிறது. இது வளர்ச்சி, இது வளர்ச்சி. நலத்திட்டங்களின் அடிப்படையில் நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், விடியல் பேருந்து பயண திட்டமாக இருக்கட்டும், விடியல் பேருந்து பயண திட்டத்தையோ அல்லது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தையோ பிச்சை காசு என்று சொன்னவர்களும் இந்த அவையில் இருக்கிறார்கள். அந்த பிச்சை காசு என்று சொன்னவர்கள் உண்டியல்ல போடாத தட்டுல போடுன்னு சொன்ன வரலாறையும் நாம பார்த்திருக்கோம். அதையும் அடிக்கோடிடுகிறேன். நண்பர்களே, இன்றைக்கு கல்வியில் முதலிடம், மருத்துவத்தில் முதலிடம், தொழில் உற்பத்தியில், தொழில் முதலீட்டில் இந்திய வரலாற்றிலேயே டபுள் டிஜிட் பொருளாதாரம் பெற்றிருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 11%. சரி, தேசியத்துக்கு போனீங்கன்னா, பாஜக ஆளக்கூடிய தேசிய ஒன்றிய அரசுக்கு போனீங்கன்னா வெறும் 6% தான். நாங்க அவங்களை விட டபுள் டிஜிட் பொருளாதாரத்துல இருக்கோம். இதையும் நான் சொல்லல, பாஜக அரசாங்கம், நிதி ஆயோக், ரிசர்வ் வங்கி சொல்லுது. சரி, தொழில் முன்னேற்றத்துல எத்தனாவது இடம்? முதலிடம். தனிநபர் வருமானத்துல தேசிய சராசரி வெறும் 2 லட்சம். தமிழ்நாடு இந்திய வரலாற்றிலேயே தமிழ்நாடு 3.76 லட்சம் ரூபாயாக நாங்க சாதிச்சிருக்கோம். இப்படி புள்ளி விவரங்களின் அடிப்படையில இது ஒரு ஆட்சி. இந்த ஆட்சியினுடைய தலைவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் எப்போது ஆண்டாலும் தமிழ்நாடு வளைந்து கொடுக்காமல் நிமிர்ந்திருக்கிறது. ஆனால் மற்ற கட்சியினர் எப்படி தன் நாற்காலிக்காக வளைந்து கொடுத்தார்கள் என்று புள்ளிவரத்தை எடுத்து பாருங்கள். நான் ஒன்றை சொல்லுகிறேன், மக்களுக்கு புரிவது போல சொல்லுகிறேன். இந்த ஆட்சி ஏன் வேண்டும் என்றால், நாங்க மக்களுக்கு நல்லதுதான் செய்வோம். மக்கள் எங்களோடு, மக்களோடு நாங்கள். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை ஆதரிப்பதற்கும் அவருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுப்பதற்கும் ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? இது மாநில சுயாட்சி பேசுகிற தமிழ்நாடா, தமிழ்நாட்டிற்கு டெல்லியில் கொண்டு போய் டெல்லியின் கால்களில் அடகு வைக்கிற ஒரு அணியா என்பதை முடிவு செய்யுங்கள். தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் முதுகை நிமிர்த்தி இருக்கிற ஒரு தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திராவிட மாடல் 2.0 தொடருவார். நன்றி பிரசன்னா. இந்த ஆட்சியினுடைய நலத்திட்டங்களை எடுத்து வைத்து இதற்காக மக்கள் எங்கள் பக்கம் நிற்பார்கள் என்கிற நம்பிக்கையை விதைச்சிருக்கிறார். அடுத்து திருமிகு நிர்மலா பெரியசாமி அவர்கள் பேச இருக்கிறார். உங்கள் பலத்த கரவொலிக்கு மத்தியில் பேசுங்க. தம்பி தமிழன் பிரசன்னா, திமுக தம்பி தமிழன் பிரசன்னா நிறைய சொன்னார். செய்தித்தாள்கள்ல இது வந்தது, JEE எக்ஸாம்ஸ் பத்தி, அதனுடைய ரிசல்ட்ஸ் பத்தி நான் பார்த்தேன், நானும் பார்த்தேன். ஆனா உடனடியா செய்தித்தாள்களில் TNPSC எக்ஸாம் தேர்வுகளை கூட நமது தமிழக அரசின் தேர்வு வாரியம் நடத்த முடியாத அவலத்தை பார்த்தோமே. ஆக என்ன பண்றது? குரூப் 2ல இருந்து TRB எக்ஸாம்ஸ், குரூப் 4 TRB எக்ஸாம் வரைக்கும் உங்களால நடத்த முடியலையே. தேர்வு மைய குளறுபடிகள் இருந்ததே, எவ்வளவு அவமானமாகவும் எத்தனை லட்சம் இளைஞர்களின் கனவுகளையும் நீங்கள் சிதைத்தீர்கள். சொல்லாமல் இருக்க முடியவில்லையே, சொல்லித்தானே ஆக வேண்டியது இருக்கிறது. இல்லை என்று மறுக்க முடியுமா தம்பியால் அல்லது அக்கா பால பாரதி அவர்களால்? யாருனாலே அவங்கள மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. அதே போல கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, நிச்சயமா தமிழக அரசு இதை சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்களே பேற்றிக் கொள்வதற்கு அதில் ஒன்றுமில்லை. கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக உருவாக்கியதே 2000 தொடர்ந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழகத்தை ஆட்சி செய்த எங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள். அதிலும் குறிப்பாக 2011 21 வரை எங்கள் அம்மா தொடங்கி எங்க அம்மாவுக்கு பிறகு வந்த புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் காலத்தில் எத்தனை மொத்தம் அந்த 10 வருடங்களில் எத்தனை கல்லூரிகள் வந்தது தெரியுமா? 67 கலை அறிவியல் கல்லூரிகள், சட்ட கல்லூரிகள் 6, மருத்துவ கல்லூரிகள் 17, கால்நடை தொழில்நுட்ப பூங்கா, மருத்துவ ஆராய்ச்சி பல்கலைக்கழகம் சேலம் தலைவாசலில் இன்னும் இல்லாத கல்லூரிகளே இன்னும் அளவுக்கு அத்துணை கொடுத்தது எங்கள் ஆட்சி, எங்கள் அண்ணா திமுக ஆட்சி. அதனால்
எல்லா திட்டங்களும் இன்றைக்கு நிறைய விஷயங்களில், இவன் தொழில்நுட்பத்தில் கூட, தொழிற்சாலைகளில் கூட பெரிய வளர்ச்சி இருக்கிறது. இவ்வளவு முதலீடுகள் வந்து விட்டது என்றெல்லாம் மாண்புமிகு முதல்வரும் அவரை சேர்ந்தவர்களும் தொழில்துறை மந்திரியும் அதையும் பெருமையாக பேசிக் கொள்கிறார்கள். எல்லாமே ஸ்டிக்கர் ஆட்சி. உங்களுடைய அத்துணையும் எங்கள் ஆட்சி, எங்கள் தலைவர்கள் போட்ட விதை என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். அத்துணை 2,42,000 கோடி அம்மா 2015 கொண்டு வந்த அந்த உலக தொழில் முதலீட்டாளர் மாநாட்டிலேயே கொண்டு வந்தாங்க. அடுத்த அண்ணன் 2019 மீண்டும் ஒரு உலக தொழில் முதலீட்டாளர் மாநாடு. அதில் 3.5 லட்சம் கோடிக்கு கிட்ட 76 கம்பெனிகள் வந்தது. அத்துணையும் இன்று செயல்பாட்டுக்கு வந்து விட்டது. எல்லாம் நாங்க பண்ணிட்டு எங்களுடைய ஆட்சி அதற்கான எல்லா விதைகளையும் ஊன்றி அது வளர்ந்து அது பலன் கொடுக்கும் பொழுது நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்கள். அது அப்படியே நீங்க எங்களுடையது என்று சொல்லிக் கொள்கிறீர்கள். சொல்லிக் கொள்ளுங்க. ஏன்னா ஆட்சியில் நீங்கள் இருப்பது நீங்க. ஆனால் மக்கள் மறந்துவிடக் கூடாது. மக்கள் மறந்து போகவும் மாட்டார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால், எங்கள் அண்ணன் எங்கள் அம்மாவின் ஆட்சியால், இன்று அம்மாவின் பிறந்த தினம், எங்கள் அம்மாவின் ஆட்சியால் இத்துணை நலன்களும் வந்ததென்று ஏராளமான நீர்த்தேக்க திட்டங்கள், சரவங்கா அணை நீர்த்தேக்க திட்டம், லிப்ட் இரிகேஷன்ல யாரும் மறந்திருக்க மாட்டீங்க. மேட்டூர் டேம்ல இருந்து பள்ளத்திலிருந்து மேட்டுக்கு லிப்ட் இரிகேஷன்ல எடுத்து அதை 100 ஏரிகளை நிரப்பும் திட்டத்தை எங்கள் அண்ணன் கொண்டு வந்தார். 10,000க்கும் மேற்பட்ட தடுப்பணைகளை கட்டி இருக்கிறார். குடிமராமத்து திட்டம் மூலமாக ஒட்டுமொத்த தமிழகத்திலும் மழை பெய்தால் நீர் தேங்குவதற்கான வசதிகளை செய்ததோடு அதில் இருக்கக்கூடிய வண்டல் மண்ணை எல்லாம் விவசாயிகளையே எடுத்து சென்று அவர்களே பயன்படும் அளவுக்கு செய்தார். நீங்கள் செய்தீர்களா? இப்படி ஒன்றை செய்தீர்களா? மீத்தேன் திட்டம் வந்தப்போ எதப்படி நீங்க எதுக்கு விட்டீங்கிறதுக்கு நினைக்கிற நல்ல நினைவு இருக்கு. மாண்புமிகு இப்போதைய முதலமைச்சர் ஜப்பான்ல இருந்தார். அப்ப கேட்டாங்க, தெரியாம போட்டேன் கையெழுத்துனார். ஏன் கையெழுத்து போட்டீங்கன்னு சொன்னதுக்கு, தெரியாமல் போட்டு விட்டேன் என்று நமது மாண்புமிகு முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கிராமத்து விவசாயி, எளிய மனிதன், உண்மையான ஜனநாயகத்தின் பிரதிபலிப்பு எங்கள் தலைவர் எடப்பாடியார் என்ன செய்தார்? பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் ஆக்கினார். நீங்களும் காவிரி படுகையில், நானும் காவிரி படுகையில் பிறந்து வளர்ந்தவள், நீங்களும் எல்லோரும் காவிரி படுகையில் இருக்கிறீர்கள். ஏதோ பக்கத்தில் தஞ்சாவூர் பகுதி நமது டெல்டா, அங்க அரிசி விளையிலன்னா நமக்கு சாப்பாடு பெருமளவுக்கு இல்ல. அந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து அதுதான் புத்திசாலித்தனம். பாதுகாத்தார். ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் சொல்லிடுறேன். ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள், அந்த ஹைட்ரோ கார்பனை இங்க தஞ்சாவூர் பகுதியில் செயல்படுத்த முடியாத காரணத்தால் இப்போதைய திமுக அரசு என்ன செய்தது தெரியுமா? அப்படியே கொண்டு போய் சிவகங்கை ராமநாதபுரத்துல 20க்கும் மேற்பட்ட இடங்களில் ஹைட்ரோ கார்பன் குழாய்களை பதிக்கும் பணி நடந்ததா இல்லையா? நான் தம்பி தமிழனை கேட்கிறேன். தமிழ் இல்லையா? அது எல்லோரும் எதிர்த்ததற்கு பிறகு, அத்துணை பேரும் அதை புரொட்டஸ்ட் பண்ணதற்கு பிறகு அதை கைவிட்டார்கள். தமிழர்களின் நலனை பற்றி மட்டுமே சிந்தித்து தன்னுடைய ஆட்சி காலம் முழுவதும் நடத்தியவர்கள், ஆட்சி நடத்தியவர்கள் எங்கள் தலைவர்கள். நீங்கள் அப்படி இல்ல தம்பி. அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நன்றி. ரொம்ப ஆவேசமாக பேசி இருக்கிறாங்க. அதிமுகவில் என்னெல்லாம் செஞ்சாங்க, திமுக ஆட்சியினுடைய போதாமைகளை சுட்டி காட்டினாங்க. கைத்தட்டலாம், உற்சாகப்படுத்தலாம். அடுத்து திருமிகு பாலபாரதி அவர்கள் கிட்டத்தட்ட திமுக அதிமுக ஒப்பிட்டு 2 பேரும் பேசி இருக்கிறாங்க. மக்கள் யார் பக்கம் இருப்பாங்க? உங்களுக்கான நேரம். மக்கள் யார் பக்கம் அப்படிங்கிற கேள்வி, நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மதச்சார்பற்ற அணி மக்களின் பக்கமாக நாங்கள் இருக்கிறோம். 2019 நாடாளுமன்ற தேர்தல் 39க்கு 38 பெற்றது திமுக மதச்சார்பற்ற ஜனநாயக அணி. மக்கள் யார் பக்கம்? 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் மிக பெரும்பான்மையோடு எங்களது அணி வெற்றி பெற்றது. மக்கள் யார் பக்கம்? 2022 கிராமப்புற உள்ளாட்சி, மாநகராட்சி, நகர்ப்புற ஊராட்சி 90% விழுக்காடு வெற்றியை இதே திமுக மதச்சார்பற்ற அணி வெற்றி பெற்றது. மக்கள் யார் பக்கம்? 2024
40க்கு 40 என்று பாஸ் பண்ண வைத்திருக்கிறார்கள். இதே அணியை, திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட இந்த அணியை மக்கள் யார் பக்கம்? இப்ப நீங்க சொல்லுங்க. ஆகவே இது மொத்தமாக கூட்டினால் 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி நாங்கள் மக்கள் பக்கம், மக்கள் எங்கள் பக்கம் என்பதுதான் வரக்கூடிய தேர்தல் என்பது நிரூபிக்க இருக்கிறது. சில கட்சியிலிருந்து கேட்குறாங்க, இது தமிழ்நாட்டுக்கு நடக்கிற தேர்தல் தானே, ஏன் டெல்லியை பற்றியே பேசிட்டு இருக்கிறீங்க? இப்போ தவேக தலைவர் விஜய் சார் கூட வேலூர்ல கேட்டிருந்தார், இது என்ன பாராளுமன்ற தேர்தலா, எதுக்கு எடுத்தாலும் அமித்ஷா பேசுறீங்க, மோடியை பேசுறீங்க அப்படின்னு அவர் பேசினார். இன்னும் பல பேர் அப்படிதான், அதிமுக கூட்டணி அதுதான் சொல்லுது. ஆனா என்னன்னா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் தமிழ்நாட்டுக்கு ஜனநாயகன் படம் பார்க்கறதுக்காக வர்றதில்லை. அவங்களுக்கு தேவை டபுள் என்ஜின். அதாவது ஒன்றிய மத்திய ஆட்சியிலும் அவர்கள் ஆட்சி இருக்க வேண்டும், மாநிலத்திலும் அவர்களுக்கு ஆதரவான அல்லது அவர்களும் பங்கேற்கக்கூடிய ஆட்சி இருக்க வேண்டும். ஆகவே அது டபுள் என்ஜினை தேடுது. நாங்க திமுக இடதுசாரி கட்சிகள் எங்களுடைய இந்த 2019 இப்போ வரைக்கும் பார்த்தா அது டபுள் என்ஜின் அல்ல, ட்ரபுளை கொடுக்கக்கூடிய என்ஜின் ஆட்சி தான் பாஜகவினுடைய ஆட்சி. அது எப்படி ட்ரபுளை கொடுக்கறது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னாக்கா, பல்வேறு வகையில நம்முடைய மாநிலத்தினுடைய கல்வி உரிமை, உயர்கல்வி உரிமையை பறிச்சிட்டாங்க. இப்போ இந்த பல்கலைக்கழகங்களை பராமரிப்பது, அதை சுற்றி முடிவுகளை எடுக்கக்கூடிய அந்த யுஜிசி அப்படிங்கிற சட்டத்தை காலி பண்ணி விக்சித் பாரத் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. நீங்க உயர்கல்வியை விடுங்க, உணவுப் பொருள் என்ன? திரு மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பொழுது நம்முடைய உள்ளூர் ரேஷன் கடையில் சர்க்கரை விலை 13 ரூபாய் 50 பைசா. இப்போ அந்த சர்க்கரை விலை என்ன? நம்முடைய மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தேவையான சர்க்கரைக்கான மானியத்தை நிறுத்திவிட்டார்கள். ஆகவே வெளியில் இருக்கக்கூடிய சந்தையில் தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழக அரசு 45 ரூபாய் விலை கொடுத்து வாங்கி 25 ரூபாய்க்கு ரேஷன் கடையில் விற்பனை செய்கிறார். தமிழ்நாட்டில் 2014க்கு முன்னாடி அனைவருக்கும் சர்க்கரையை மானியத்தோடு கொடுத்த ஒன்றிய அரசு இப்பொழுது நம்முடைய தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்களுக்கு மானியத்தையும் நிறுத்திவிட்டது, சர்க்கரையையும் நிறுத்திவிட்டது. காரணம், சர்க்கரை முதலாளிகள் லெவி சர்க்கரையை தர வேண்டிய அவசியம் இல்லை என்று நிறுத்திவிட்டார். ஆகவே சர்க்கரை மட்டுமல்ல, நம்முடைய தமிழ்நாட்டுக்கு தேவையான மண்ணெண்ணெய் 2000 லிட்டர் தான் கொடுக்கிறார். மொத்தம் 37,000 லிட்டர் வந்து கொண்டிருந்த இடத்துல வெறும் 2000 லிட்டர் மண்ணெண்ணெய் தான் கொடுக்கப்படுகிறது. இப்படி ரேஷன் கடைகள் உணவுப் பொருளையே பறிக்கக்கூடிய நடவடிக்கையை இந்த ஒன்றிய பாஜக அரசு என்பது எடுத்துக்கொண்டே இருக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா, நம்முடைய தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம். திருவள்ளுவர் அவர்கள் திருநீர் பட்டையெல்லாம் அணியல, ஆனா அவருக்கு காவி உடை உடுத்துகிறார்கள். நம்முடைய பண்பாட்டை, நம்முடைய கலாச்சாரத்தை வேறு இடத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். இவங்க கூட வேலூர் பொதுக்கூட்டத்துல சொன்னாங்க, ஒரு மாடு நின்றுகிட்டு இருந்தது, அந்த மாடு பொதுமக்கள் வரக்கூடிய இடத்துல நின்னுச்சு, அதை யாராலையும் விரட்ட முடியல. ஒரு சின்ன பையன் ஸ்டைலா கெத்தா நடந்து போய் அந்த பாக்கெட்ல கைவிட்டு எடுத்தாரு பாருங்க, 2 புல்லுக்கட்டம். அந்த புல்லுக்கட்டை பார்த்த உடனே அந்த மாடு அது பாட்டுக்கு போயிருச்சான். மாடு தாங்க இந்தியாவினுடைய முக்கியமான அரசியல். உத்தரப்பிரதேசத்துல ஒரு சாமியாரு, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தான் மாட்டிறைச்சி அதிகமாக வெளிநாடுக்கு ஏற்றுமதி செய்யப்படுதுன்னு சொன்ன காரணத்துக்காக அந்த சாமியார் மேலேயே போக்சோ சட்டத்தை போட்டாங்க. அந்த சாமியார கங்கையில குளிக்கவே விடல. மாட்டிறைச்சியை உண்ணக்கூடாது என்று இறைச்சி கடை உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. பசு பாதுகாப்பு குழு என்பது வைக்கப்படுகிறது. ஆகவே தகவேக்காவினுடைய தலைவர் சொல்லணும், உங்க குட்டி ஸ்டோரியில வந்த மாடு பசுமாடா எருது மாடாங்கிறத நீங்க தான் சொல்லணும். ஏன்னா பசுமாடுன்னு சொன்னா
அதுதான் இந்தியாவினுடைய மதவெறி அரசியலுக்கு பாஜக என்பது பயன்படுத்தி கொண்டே இருக்கிறது. நன்றி நன்றி. தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் என்பது நாட்டை மட்டுமல்ல, உண்ணும் உணவிலிருந்து தமிழ்நாட்டினுடைய மக்களினுடைய அனைத்து உரிமைகளையும் நன்றி பாஜக அரசு பறித்து கொண்டே இருக்கிறது. ஆகவே இந்த டபுள் என்ஜின் வெறுப்பு என்ஜின் தமிழ்நாட்டுக்குள் வரவிடக் கூடாது என்று கடந்த 2019 துவங்கிய பயணம் வெற்றி பயணமாக வந்திருக்கிறது. வெற்றின்னு சொன்ன உடனே அது விஜய்னு அர்த்தம் அல்ல. வெற்றினா அது முருங்கப்பொப்புல ஏறணுமே 300 பேருக்கு சவால் விட்டானா, அது மாதிரி எதுவுமே புரியாம முருங்கப்பொப்ப பிடிச்சுக்கிட்டு தொங்கரைய பாருங்க, அதுதான் உங்க வெற்றி. நன்றி நன்றி நன்றி. மத்திய அரச விமர்சிச்சிருக்கிறாங்க பாலபாரதி அவர்கள். அது மட்டுமல்லாமல் தாவேகா மீதான விமர்சனத்தையும் முன் வச்சிருக்கிறாங்க முதல் சுற்றுல. அடுத்து மக்கள் யார் பக்கம் என்று பேச திரு அர்ஜுனமூர்த்தி அவர்களை அழைக்கிறேன். இப்போ அக்கா பாலபாரதி அக்காவுக்கு பதில் சொல்லிடுறேன். ஏன்னா அவங்க எனக்கு என்னமோ பிரசன்னா, யூ ஹேவ் டு பி லிட்டில் கேர்ஃபுல். அவங்க விஜய் கிட்ட போயிருவாங்க போல இருக்கு. நிறைய அவங்க சாப்பாட்டுல உப்பு போட்டு சாப்பிடுறாங்க. ஆல்வேஸ் வெல்கம், ஆல்வேஸ் வெல்கம். முதல் சுற்றுல திரு அர்ஜுனமூர்த்தி உங்க கருத்தை வச்சிருங்க முதல்ல, அதுக்கப்புறம் பதில் சொல்லலாம். மக்கள் யார் பக்கம்ங்கிறதான் இதோட தலைப்பு. மக்கள் யார் பக்கம் இருப்பாங்கிறத மட்டும் நான் சொல்லிட்டு நிறைவு. ஊழலற்ற ஆட்சியின் பக்கம், வளர்ச்சி தரும் ஆட்சியின் பக்கம், ஏழையின் சிரிப்பில் இறைவனை கால துடிக்கும் ஆட்சியாளர்களின் பக்கம், நில அபகரிப்பு கட்ட பஞ்சாயத்து கயவர்களை ஒழிக்கும் பக்கம், விவசாயிகளின் வளம் காக்கும் பக்கம், இளைஞர்களின் வேலை உத்தரவாதத்தின் பக்கம், மகளிர் சுயசார்பு சுய வேலை வாய்ப்பினை தரும் அரசியல் பக்கம், ஆன்மீக தளங்களை பாதுகாக்கும் பக்கம், கள்ளச்சாராயம் போதைப் பொருட்களை அழிக்கும் பக்கம், பெண்கள் சுதந்திரமாக நடமாட வழிவகுக்கும் பக்கம், இதை தாண்டி பல நற்பண்புகளையும் அரசியல்வாதிகளுக்கு முன் உதாரண புருஷர் நற்பலன்களை மக்களுக்கு வழங்கும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் பக்கம், டபுள் என்ஜின் சர்க்காராக செயல்படவிருக்கும் எடப்பாடி அண்ணன் அவர்களின் பக்கம். ஸோ இப்போ நிறைய பேச வேண்டியது இருக்கு. செயல் திட்டம் அது இதெல்லாம் சொல்லிட்டாங்க எல்லாரும். இப்போ நாங்கள் லிஸ்ட் போட்டோம்னா நிறைய லிஸ்ட் போடணும். ஏன்னா மோடிஜியோட 11 ஆண்டுகள் செயல் திட்டங்கள் அதிக பயன்பெற்றது தமிழ்நாடுங்கிறத பல புள்ளி விவரங்களை எடுத்து என்னால் இங்கே பதிவு பண்ண முடியும். அதை சொல்வதற்கு முன்னால் நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, ஃபண்டமெண்டலாக இப்போ என்ன மக்களோட பிரச்சனை இருக்கு, தமிழ் மக்களோட மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த ஆட்சி மாற்றம் ஏன் வேணும் அப்படின்னு தமிழ் மக்கள் பொறுமை காத்துக்கிட்டு இருக்காங்கன்னா, அதாவது முடியாட்சியை அழிச்சு குடியாட்சியை கொண்டு வந்துருவேன்னு சொன்னவங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு பக்கத்தில் இருக்க புதுக்கோட்டை மாவட்டத்தை அரண்மனையை கலெக்டர் ஆஃபீஸ் ஆக்குனவங்க, திடீர்னு முடியாட்சி இல்லாம தொடர்ந்து முடியாட்சியை வேண்டாம் வேண்டாம் சொல்லியிருந்தவங்க குடியாட்சிக்கு ஜனநாயகம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா திடீர்னு குடியாட்சிக்கான ஒரு வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலதான் வாரிசுகளுக்கு வளம் கொழிக்கும் வாரிசுகளா மாறினது மட்டும் இல்லாம வளம்பெறும் வாரிசுகள் தமிழகத்தை எந்நாளும் ஆளணுங்கிற ஆர்வம் அவங்கள்ட்ட நிறைய இருக்கிறதுனாலதான் இப்ப மக்கள் இந்த ஜனநாயக மாற்றத்தை விரும்பாதனால பொறுமையா இருக்காங்க. ஏன் பொறுமையா இருக்காங்கன்னா, முக்கியமா எப்போதுமே ஒரு புரட்சி வருவதற்கு முன்னால ஒரு அமைதி இருக்கும். இந்த பணநாயகத்தை அழிக்க வேண்டும் என்றால் ஜனநாயகத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஆர்வத்தோட செயல்படுறதுனாலதான் இந்த பொறுமை காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பொறுமையே வெற்றி அப்படின்னு ஒரு உத்தரவாதத்துக்கு வந்ததுக்கு நான் பாவம் அவங்கள நினைச்சு கவலைப்படுறேன். ஏன்னா 2026 எலெக்ஷன் மிகப்பெரிய வித்தியாசமான ஒரு தமிழக அரசியல் அமைய போவதற்கு முக்கிய காரணமே என்னன்னா, இந்த 11 ஆண்டுகள் எங்களது நரேந்திர மோடி அவர்களோட செயல்பாடு, அவர் தொடர்ந்து செயல்பட்ட ஒவ்வொரு விவரங்களும் இன்னைக்கு பழங்கஞ்சியே ஆத்தாம எப்போதுமே பழைய கதை, பழைய தலைவர்கள்,
பழைய சித்தாந்தங்களே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காம இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள், இங்கே உட்கார்ந்துருக்க எல்லா இளைஞர்களோட நல்வாழ்வுக்காண்டி ஏங்கிற ஒரு நுண்ணறிவு திட்டத்தை எடுத்து இந்த தொடர்ந்து சில நாட்களாக டெல்லியில பண்ணது உலக பேச்சு பொருளா மட்டும் ஆகல, மொத்த நாடு மட்டும் இல்ல, மொத்த உலகமே இது என்ன இவ்வளவு பெரிய சிறப்பான நிகழ்ச்சியை அவங்க மோடி அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது, இங்க 10 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் படிச்சுட்டு வர்றாங்க. மொத்த படிப்பு ஆர்ட்ஸ் காலேஜ்லேருந்து, சயின்ஸ்லேருந்து, இன்ஜினியரிங்லேருந்து, டாக்டர்லேருந்து படிச்சுட்டு வர்றாங்க. அந்த 10 லட்சம் பேருல 2.5 லட்சம் பேர் ஒரு டிஸ்கண்டினியூ பண்ணிடுறாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன உத்தரவாதம் கொடுக்க போறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அது புதிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, பழைய கட்சிகளாக இருந்தாலும், இந்த 10 லட்சம் பேரை உருவாக்கக்கூடிய இங்க கல்விங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு ஃபேக்டரி மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஃபேக்டரியில ப்ரொடக்ஷன் கல்வி கொடுக்கறதே ஒரு ப்ரொடக்ஷனாக பண்ணி அவங்கெல்லாம் சொல்லிக்கிறாங்க, நாங்கள் கல்வியில் எவ்வளோ தூரம் உயர்ந்து விட்டுட்டோம். கல்வியில் அது ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட், அது இண்டஸ்ட்ரியல் யூனிட் மாதிரி. கல்விங்கிறது ஒரு படிப்புக்கான ஒரு ப்ராடக்டை உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவனமா அமைஞ்சதுனால தான் நிறைய குழந்தைங்க இங்க படிச்சுட்டாங்க. சரி, அவங்களுக்கு எங்க வேலை கொடுக்க போறாங்க? தமிழ்நாட்டில் எங்க வேலை உத்தரவாதம் கொடுக்க போறாங்க? எந்த விதமான மாற்று சிந்தனைகளை எடுத்துட்டு வந்திருக்காங்க? ஏதாச்சும் ஒரு மாற்று சிந்தனையை இதுவரைக்கும் இந்த 5 ஆண்டுகள் செயல்படுத்தியிருக்காங்களா? இது ஏதாச்சும் மாற்று சிந்தனைகள் வருவதனால இன்னைக்கு பெண்கள் நலன் பாதுகாக்கப்பட போதா? இல்ல இளைஞர்களுக்கு உத்தரவாதமான வேலை வாய்ப்பெல்லாம் கடந்து போயிடுச்சு இந்த தமிழ்நாடு. வருஷம் 5 வருஷம் அவங்க ஆண்டாங்கன்னா 50 லட்சம் பேர் படிச்சுட்டு வாசல்ல நிக்கிறாங்க. இந்த 50 லட்சம் பேருக்கு இவங்க வேலை உத்தரவாதம் தான் கொடுக்கணும். இனிமே வேலை வாய்ப்புங்கிற பஜனையெல்லாம் இனிமே எடுபடாது. வேலை உத்தரவாதம் கொடுக்கறதுக்கு என்ன மாதிரி செயல் திட்டங்கள் செஞ்சிருக்காங்க? இந்த 5 ஆண்டுகள் ஆட்சி செய்யும் போது அதை பத்தின ஒரு விஷன் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்களா? திருப்பி திருப்பி நாங்க மோடிஜி பாஸ்கானோட பேசி இங்க டெலிகாமை உருவாக்கி இங்கேருந்து 4.5 லட்சம் கோடி ஆப்பிள் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா நாங்க தான் பண்ணோம்னு சொல்லிக்குவாங்க. ஆனா இவங்க ஒரு நாள் திமுக பார்த்து பேசுனது இல்லை, டிஸ்கஸ் பண்ணதுல ஒண்ணும் இல்லை. அங்கே அவர் டெல்லியில பேசிட்டு தமிழ்நாடை எடுத்துக்கிட்டதுக்கு மெயின் காரணம் தமிழ்நாடுல ஓவரால் பீரியடா பல ஆண்டுகளா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, போர்ட் இருக்கு, எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா உபகரணங்களும் இருக்கு, இங்க சஸ்டைனபிலிட்டி இருக்கு. அதுக்கு உடனே சொல்லிக்குவாங்க நாங்க தான் பண்ணோம்னு. நன்றி. சொன்னது மாதிரி எல்லா விதத்திலையுமே திராவிட கட்சிகள் திமுகவும் அதிமுக செயல்பட்டு இருந்தா கூட மக்கள் மிக ப்ரோ ஆக்டிவான மக்கள். இந்த மக்கள் ப்ரோ ஆக்டிவா இருக்கிறதுனாலதான் இவ்வளவு படிப்பு வளர்ச்சி இவ்வளவு நடந்தது. காரணம் வெறும் அரசியல் கட்சி மட்டும் இல்ல, மக்களும் உங்களை மாதிரி மக்களும் அதுக்கு காரணங்கிறத இந்த அரசியல் கட்சிகள் மறந்துட்டு வெறும் இலவசத்தை நோக்கி போறாங்க. ஒரே ஒரு கடைசியில ஒண்ணு சொல்லிக்கிறேன். அந்த இலவசங்கள்ல என்ன பிரச்சனை இருக்குன்னா, தமிழ்நாடு தொடர்ந்து 22% 25% இலவசங்களை கொடுக்குது. ஆனா குஜராத் பண்ணல, பீகார் பண்ணல, யூபி பண்ணலம்பாங்க. ஆனா குஜராத் யூபி இல்லைன்னா 4-5% தான் இலவசங்களுக்கு ஒதுக்கிடுறாங்க. ஆனா கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 22-26% இன்வெஸ்ட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்டையும் முதன்மை மாநிலமா மாத்திக்கிட்டு போறது யாருன்னா எங்களோட ஆட்சி. கூட்டாட்சியா, டபுள் இன்ஜின் சர்க்காரா எங்கெங்கெல்லாம் நாங்க செயல்படுறோமோ அந்த நரேந்திர மோடி அவர்களால மிகப்பெரிய வெற்றிக்கும் மிகப்பெரிய நன்மைக்கு, மக்கள் நன்மைக்கான ஒரு ஆட்சி அமைப்பாக நீங்க மறந்துடவே கூடாது. நன்றி. மத்திய அரசு என்னெல்லாம் செஞ்சிட்டு இருக்கு, திமுகவினுடைய போதாமைகள் என்ன, இந்த திமுக ஆட்சியின் போதாமைகள்னு பட்டியலிட்டாங்க. அடுத்து தாவேகா சார்பாக திரு வீர விக்னேஸ்வரன் அவர்கள் பேசுறாங்க. வி ஃபார் விக்டரி, விஜய் என்றால் வெற்றி. 2026 இந்த மன்னர் குடும்பத்தை வீழ்த்த போகிற ஜனநாயகன் நம்முடைய வெற்றி தலைவர் விஜய் அவர்கள். திருச்சி பல ஜனநாயக திருப்பத்தை தந்திருக்கிறது. இந்த மன்னராட்சியை வீழ்த்த போகிற ஜனநாயக திருப்பத்தை இந்த திருச்சியில் இருந்து தொடங்கும் என்று கேட்டு இந்த திருச்சி மக்களை வணங்கி என்னோட உரையை ஆரம்பிக்கிறேன். அருமையண்ணன் பிரசன்னா பேசுறப்போ சொன்னாங்க, டெல்லியில யாரோ அடகு வச்சுட்டாங்கன்னு. இந்த அடகு வைக்கிற பிசினஸ் தொடங்கி வச்சது நீங்க தானே? ஏடிஎம்கே அடகு வச்சுட்டாங்க. ஆமா, அடகு வச்சுட்டாங்க. அவங்க கட்சியே அடகு வச்சுட்டு மீட்க முடியாம இருக்காங்க. நீங்க தமிழ்நாட்டை அடகு வச்சீங்களே. தமிழ்நாட்டை அடகு வைக்க ஆரம்பித்தது யார்? அந்த தொழிலை எல்லாத்துக்கும் கத்து கொடுத்தது யார்? அண்ணன் வடிவேல் சொல்ற மாதிரி அந்த தொழிலை உங்கள்ட்ட தான் கத்துக்கிட்டாங்க.
1999 மார்ச் மாசம் பண்டாரம் பரதேசின்னு பேசிட்டு ஏப்ரல் மாசம் பிஜேபி ஆதரித்தீர்களா இல்லையா? அதாவது 1998 எலெக்ஷன்ல பண்டாரம் பரதேசின்னு சொல்லிதான் நீங்க ஜெயிக்கிறீங்க. உங்களுக்கு 6 MP வந்து பிஜேபி எதிர்த்து ஓட்டு போட்டு தான் அந்த 6 MP வந்திருக்காங்க. ஆனா நோ கான்பிடன்ஸ் மோஷன்ல ஆதரிச்சீங்களா இல்லையா? அது யார் அடகு வச்சு? தமிழ்நாட்டை அடகு வச்சா இல்ல உங்க குடும்ப நலனுக்காண்டி உங்க கட்சி அடகு வச்சீங்களா? இதுக்கு பதில் இருக்கா? ரெண்டாவது, அதாவது இவங்க வந்து ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நாடகம் போடுவாங்க. ஒரு நாளைக்கு சமூக நீதிம்பாங்க. இப்போ நம்ம வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் வந்து கேஷ் சர்வே எடுப்பேன்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றியிருக்கார். இன்னைக்கு வன்னியர் இடஒதுக்கீடுல இருந்து பல இடஒதுக்கீடுகள் உள்ளொதுக்கீடுகள் வந்து பிரச்சனையானது காரணம் குவான்டிஃபையபிள் டேட்டா இல்ல. ரீசன்ட் குவான்டிஃபைல் டேட்டா இருந்தா தான் உள்ளொதுக்கீடு செல்லும். இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து அதனாலதான் அதை கிளாஸ் பண்ணிருக்காங்க. அப்ப கேஷ் சர்வே ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில சுயாட்சி பேசுற திமுக அரசு கேஷ் சர்வே எடுக்க மறுக்குது. நம்ம வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சி அமைஞ்சோன முதல் மேல கேஷ் சர்வே எடுத்து பெரியாரின் கொள்கை, தந்தை பெரியாரின் கொள்கையை நிறைவேற்றுவார். யாரு சமூக நீதியை காப்பாற்றுவா? யாரு பெரியாரின் வாரிசு? கேஷ் சர்வே எடுக்கிற வெற்றி தலைவர் தளபதி தான் பெரியாரின் வாரிசு. தன் குடும்ப உறுப்பினர்களை பதவிக்கு கொண்டு வர இந்த மன்னர் குடும்பம் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. அடுத்து நம்ம திருச்சியில இருக்கோம். இங்க வந்து ஒரு அமைச்சர் இருக்கார். இல்ல 2 அமைச்சர் இருக்காங்க. ஊழல் வளர்ச்சித்துறை அமைச்சர் கே நேரு அவர்கள். ஏன் அப்படி சொல்றேன்னா, எங்க இளைஞர்களுக்கு வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் பள்ளி தொடங்கி அவங்களோட வேலை வாய்ப்பு, அவங்களோட நலன் அப்படின்னு சொல்லி சிந்திச்சு தேர்தல் அறிக்கை தர இருக்கார். சில விஷயங்கள் சொல்லி இருக்கார். ஆனா இப்போ கவர்மெண்ட் அந்த பில்டிங் கான்ட்ராக்ட் விடுற மாதிரி ஜாப்ஸை கான்ட்ராக்ட் விடுறாங்க. ஊழல் நிறைந்த இந்த ஆட்சி வேணுமா? வெற்றி தலைவர் மக்களுக்காண்டி உழைக்க போற நம்ம வெற்றி தலைவர் தளபதி வேணுமா? இதுதான் 2006. அடுத்து வந்து அண்ணன் சொன்னாரு, ஏதோ பெர்சன்டேஜ் சொன்னாரு. ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஒரு IAS ப்ரிப்பேர் பண்றவங்க அவங்களோட உழைப்பால வர்றாங்க. சில ஹெல்ப் அரசு செய்யுதுன்னா அது அரசோட கடமை. அப்படி அரசு செஞ்சா அதை நாங்க வரவேற்கிறோம். மக்கள் மாணவர்கள் பயன்பெறும். அதாவது நான் UPSC இயர்ஸ் டுகெதர் படிக்கிறப்போ அவங்களுக்கு ஸ்டேஃபன்ஸோ அவங்க தங்குற இடமோ கொடுத்தா, அரசு கொடுத்தா அதை வரவேற்கிறோம். அதற்காண்டி இந்த ஸ்டிக்கர் ஓட்டுற அரசு, அவன் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் படிப்பான், அவன் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் மட்டும் ஸ்டிக்கர் ஓட்டுறது. அந்த மாதிரி இப்ப அண்ணன் சொன்னார்ல பள்ளிக்கல்வித்துறை பெர்சன்டேஜ், உண்மையிலே பள்ளிக்கல்வித்துறை என்ன நிலைமையில இருக்கு தெரியுமா? இதே திருச்சி மாவட்டத்தோட துறையூர்ல பள்ளிக்கட்டோட இடிஞ்சு விழுந்துச்சா? திருப்பூர்ல இடிஞ்சு விழுந்துச்சா? தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் விழுந்து விழுந்துச்சா? பழனியில ஆயக்குடியில விழுந்து விழுந்துச்சா? இந்த மாதிரி எத்தனை மாவட்டங்கள்ல பள்ளி கட்டிடங்கள் இல்ல மேற்கூரை இடிஞ்சு விழுந்து மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. உங்க திமுக அமைச்சர் இளவரசரின் நண்பர் அவர்கள் வந்து நடிப்பில் காக்கிற ஆர்வத்தை தன்னோட துறையில காமிக்கணும். நடிப்பு அரக்கன் அவர்கள் வந்து தன்னோட துறையில காமிச்சிருந்தா இந்த இது நடந்திருக்காது. குழந்தையில இருந்து பாட்டி வரையும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சி திமுக ஆட்சி. இந்த திமுக ஆட்சி வேணுமா? பெண்களை பாதுகாக்க போற வெற்றி தலைவர் தளபதி வேணுமா? சரி, நன்றி விக்னேஷ். ஒரே ஒரு முடிச்சுக்கிறேன். நாட்டின் அடிப்படை விஷயமான கல்வி, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு, பாதுகாப்பு, சுகாதாரம் போன்ற கன்ஸ்ட்ரக்டிவான மக்களுக்கு பயன்பெற லாங் டேர்ம்ல சஸ்டைனபிளா என்ன பண்ணணுமோ அதை பண்ண போற வெற்றி தலைவர் தளபதி அவர்கள். நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், அண்ணன் வடிவேல் மாதிரி கிட்னி பத்திரம் மனசனூர்ல ஒருத்தர் இருக்கார். திமுக அரசு திருப்பி வந்தா கிட்னி பத்திரம். நன்றி விக்னேஷ், நன்றி. அடுத்து திரு ஸ்ரீதர் அவர்கள், மக்கள் யார் பக்கம்? தமிழகத்தில் கோட்பாடுகளை மட்டுமே கொண்டு உண்மையும் நேர்மையுமாய் மக்கள் பிரச்சனைகளில் நிற்கிற நாம் தமிழர் கட்சியின் பக்கம்தான் மக்கள் இருப்பார்கள். ஏன்னா நாம் தமிழர் கட்சி மக்கள் பக்கத்திலே நிற்குது எப்பொழுதும். திமுக பிரசன்னா அவர்கள் சொன்னாங்க, ரொம்ப அழகா சொன்னாங்க, 448 JEE பசங்க பாஸ் பண்ணிட்டாங்க தமிழக அரசு முயற்சியில். அவர் அது கீழே ஒரு விளம்பரம் வந்தது பார்க்கல. அவர் பார்த்த மேல் பார்வையா பார்க்கிறார், கொஞ்சம் கீழே பார்க்கணும். கொஞ்சம் கீழே தள்ளி பார்த்தீங்கன்னா அம்மாள்னு முடிகிற ஒரு பள்ளிக்கூடம். அந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் மட்டும் 98 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு பள்ளிக்கூடத்தில் 98 பேர். அது போல தமிழகத்தில் எத்தனை 100 பள்ளிக்கூடங்கள் இருக்குன்னு பாருங்க. இந்த 100கணக்கான பள்ளிக்கூடங்கள்ல பணம் செலுத்தி
கல்வி பெற்று ஜேஇ போனவங்களுக்கும் அதற்கு இணையா இந்த பிள்ளைங்கள் பாஸ் பண்ணிருக்கிறது போதுமானதான்ற கேள்வி இருக்கு. அவங்க மார்க் தட்டிக்கிறாங்க, நாங்க தான் வந்து கல்வியில 98 விழுக்காடுன்னு. கல்வியில 98 விழுக்காடு, அதுல அரசோட பங்கு என்ன? அரசு 98 விழுக்காடு உயர்கல்வியில அரசு கல்லூரிகள் எத்தனை, அதுல படித்து பாஸ் பண்ண பிள்ளைங்க எத்தனை, தனியார் கல்லூரிகள் எத்தனை? நாங்கள் எங்களை தான் மக்கள் ஆதரிப்பாங்க, நாங்க கடுமையா பாஜகவை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இவர் சொன்னதே கேட்கிறேன், தாவேகா நண்பர் சொன்னதே சொல்றேன். 99ல பாஜக என்னங்க சுத்த சமரச சன்மார்க்க நெறி கடைபிடிச்சுதா? தொடர் நடுங்கிட்டு இருந்தது பாஜக, நிக்க முடியுமான்னு தடுமாட்டமா இருந்தது. 4 ஆண்டு காலம் உறுதியா திமுக நின்று பாஜக கட்சி தன்னை நிலை நிறுத்திக்க திமுக உதவுச்சா இல்லையா? அன்னைக்கு பாசிச சக்தியா இல்லையா அது? அன்னைக்கு திமுக என்ன சங்கரமட சக்தியா தெரிஞ்சுதா உங்களுக்கு? வேற மாதிரி எப்படி தெரிஞ்சுதா? இல்ல தீகா சக்தியா தெரிஞ்சுதா? அன்னைக்கு எப்படி பண்ணீங்க நீங்க? ஏங்க அதுக்கு நீங்க 2019லயும் 20லயும் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கொடை விற்குது, எல்லாம் கருப்பு கொடையா விற்குது. 21 பிறகு பார்த்தா கருப்பு கொடையை காணும், எல்லாம் வெள்ளை கொடையா மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி பிஜேபி வந்தா அப்படியே கருப்பு பலூன் பறக்க விடுவாங்க. சும்மாவே காலங்காலமா கருப்பு கொடை தான் பிடிச்சின்னு போவோம். மழைக்கே அதான் பிடிச்சி, மழைக்கே வெள்ளை கொடை பிடிச்சி போற அளவுக்கு ஆயிடுச்சு திமுக. பாஜக எதிர்ப்பு நாம நம்பணும், இது பாஜக எதிர்ப்பு. எங்க பாஜக எதிர்ப்பு? ஐயா கருணாநிதி அவர்கள் சிறை திறக்க வந்தார். யார் வந்தார்? வெங்கையா நாயுடு. அவர் என்ன மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவரா, காங்கிரஸ் சேர்ந்தவரா? அவர் பிஜேபி இல்லையா? ஐயா கருணாநிதிக்கு நாணயம் வெளியிட்டாங்களே, அதை திறக்க ராஜ்நாத் சிங் வந்தாரு. அவர் அமெரிக்க தூதரா? அவர் பாஜகவோட ஆள் இல்லையா? அவர் யாரு? நீங்க சனாதனத்தை கடுமையா இருப்பீங்க. கேலோ இந்தியா நடத்தினா மத்தவங்களாம் அவன் ஸ்டேட்ல நடத்திக்கிறான். ஐயா இவர் ஒரு படி மேல ஒரு ஸ்டெப் கூட. ஐயா உதயநிதி இவர் போனாருன்னா, இவருக்காவது ராஜ்நாத் சிங் வந்தாரு, வெங்கையா நாயுடு வந்தாரு. அவர் போனா கேலோ இந்தியா நடத்துக்கு பிரதமரே வர. நாங்க போக மாட்டோம், நிதி ஆயோகா நாங்க எப்படி போவோம், எங்களுக்கு அங்க மரியாதை இல்லை, எங்க சொல்லு போக இடம் இல்லை. 21ல போல, 22ல போல, 23ல போல, 24ல போல அங்க இருந்து மாமா ஒரு ஓலை அமைச்சாரு. 25 நிதி ஆயோக் எப்படி போனீங்க நீங்க? அப்படியே சனாதன எதிர்ப்பு வீரர்கள் ஏன் போல நீங்க? இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க பாஜக எதிர்ப்பு பண்ணுவீங்க, இதை நாங்க நம்புறோம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எங்கதான் வளர்த்தீங்க? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு பார்த்தா சினிமாக்காரங்களை கூட்டியாந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு வரக்குறாங்க. இப்ப விஜய் வந்து அவங்களுக்கு ஆகல. அன்னைக்கு ஆனா வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடுக்கு நடிகர்கள் வரலாம். அப்ப இது என்ன விதமான வேஷம் இது? சரி, அதை விட்டுடுங்க. இதெல்லாம் கூட ஒரு பக்கம் வைப்போம். உண்மையிலேயே சமூக நீதி பேசுற நீங்க சமூக நீதிப்படி நடக்கிறீங்களா? நான் தமிழர் சொல்றேன், 50 விழுக்காடு ஆண்கள், 50 விழுக்காடு பெண்கள். 117 ஆண்களுக்கு 117 பெண்களுக்கு இடம் கொடுக்கிறோம். திமுக கொடுக்குதான்னு கேட்டா இல்ல, அதெல்லாம் வந்து நாங்க வருவோம், அதை நோக்கி நடைபெறோம். 2021 திமுகவோட தேர்தல் அறிக்கையில பாருங்க, அந்த அறிக்கையில 33 விழுக்காடு பெண்களுக்கு மத்திய அரசு சட்டம் போட்டுருச்சு. ஆனா அதை செயல்படுத்தாம இருக்குது. அதை செயல்படுத்த வலியுறுத்துவோம்னு அந்த 505 தேர்தல் அறிக்கை இருக்குல்ல, அதுல ஒண்ணு இருக்கு. ஏன்பா அவங்கள போய் நீங்க வலியுறுத்துறீங்களே, அந்த 33 விழுக்காடு நீங்களே கொடுத்துருப்பாங்களா சட்டமன்றத்துல? உங்களை யார் தடுத்தா? 21 தேர்தல் அறிக்கை போடும்போது நீங்க கேக்குறீங்க, 21 நீங்க செய்ய வேண்டியதான அந்த வேலையா? இப்ப நாடகம். இஸ்லாமியர்கள் 5.9 விழுக்காடு தமிழ்நாட்டில் இருக்காங்க. 5.9 விழுக்காடு இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய இடம் எவ்வளவு? குறைஞ்சது பார்த்தாலும் 15 இடம் கொடுக்கணும். ஆனா செஞ்சி மஸ்தான், நாசர் இந்த பக்கம், அந்த பக்கம் முஸ்லீம் லீக், அந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் இந்த 4 பேரை கொடுத்து கதை முடிக்கிறீங்க. நீங்க பெண்களுக்கும் பாலின ரீதியா சமூக நீதிக்கு சரி பார்க்க மாட்டீங்க. சமூகத்தின் அடிப்படையில் சமூக நீதி. ஆனா நீங்க பேசுறது பாத்தீங்கன்னா நாங்கள் சமூக நீதி காத்தோம், நாங்க தான் எல்லாத்தையும் காப்பாற்றணும். இப்படி அடுக்கிக்கிட்டே போலாம். நீங்க நான் இன்னொன்னு சொல்றேன், மக்கள் உங்க பக்கம் நிக்க மாட்டாங்க தெரிஞ்சுதான் இந்த ஜனவரியில தொடங்கி இந்த பிப்ரவரிக்குள்ள 13,500 கோடி ரூபாய், அது எப்படி ஆதி திராவிட நலத்துறை காசை எடுத்து மக்கள் பாக்கெட்ல போட்டுட்டீங்க. யாருக்கு நம்ம போட்டீங்க? நன்றி. எல்லாரும் உற்சாகமா முதல் சுற்றை முடிச்சிருக்கிறாங்க. நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம். இப்ப இரண்டாவது சுற்று. பார்வையாளர்களும் இந்த நிகழ்ச்சியின் தன்மையை புரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட முதல் சுற்றின் தன்மை என்பது கட்சி மேடைகள்ல பேசுவது போன்றது. அவங்க தொண்டர்கள் தான் இருப்பாங்க, என்ன வேணாலும் பேசலாம். ஆனா குறுக்கு விசாரணை என்பது தர்க்க ரீதியா அந்த குற்றச்சாட்டை மெய்ப்பிக்கணும், ஆதாரத்தை சொல்லணும், விளக்கத்தை சொல்லணும். இதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய டெப்தான கருத்து. இதுல
புள்ளி விவரங்கள் தேவை, ஆதாரம் தேவை, லாஜிக்கா இருக்கணும், வரலாறு தேவை. அந்த சுற்றுக்குள் நம்ம நுழைய போறோம். ஒரு பலத்த கரவொலி கொடுக்கலாம். நிறைய குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. அதுக்கான கேள்வி பதிலா இருக்கும். பிரசன்னா, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். குற்றச்சாட்டுக்கான மறுப்பா தொடங்கலாம். சின்ன சின்ன கேள்வி பதிலா வாங்க. என் பாசத்திற்குரிய அக்கா நிர்மலா அவர்கள் சொன்னாங்க டிஎன்பிசி தேர்வை நடத்த முடியல அப்படின்னா. ஆமா, நடத்த முடியல. அது ஒரு டெக்னிக்கல் கிளிச்சு. அந்த டெக்னிக்கல் கிளிச்சை கண்டுபிடிக்காத அதிகாரியை உடனடியா பதவி நீக்கம் பண்ணி வேறொரு ஐஏஎஸ் அதிகாரியை போட்டா அது ஒரு தேர்வுக்கு தான். ஆனால் திராவிட மாடல் பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்திய வரலாற்றிலேயே ஒரு மாநில அரசாங்கம் ஒரு ஆண்டுக்கான எக்ஸாமினேஷன் ஸ்கெட்யூல ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே வெளியிட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி தான். அதன் மூலம் இதுவரையில் 4 ஆண்டு காலத்தில் அரசு பணியில் 1.32 லட்சம் இளைஞர்கள் நேர்மையாக ஒரு பைசா செலவில்லாமல் அரசு தேர்வின் மூலம் வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். அக்கா சொன்னாங்க ஒரு தேர்வு கூட உங்களால நடத்த முடியல. நீங்க அதிமுக இருக்கீங்கிறத மறந்துடாதீங்க. உங்க எல்லார் கையிலயும் போன் இருக்கு, ஜெமினை இருக்கு, சாட் ஜிபிடி இருக்கு. அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் நடைபெற்ற டிஎன்பிசி ஊழல்கள் அப்படின்னு போட்டீங்கன்னா கொட்டும். சாட் ஜிபிடி வாந்தி எடுக்கும். ஏன்னா இவர்கள் ஆட்சியில இவங்க நியமித்த செயலர்கள், இவங்க மெம்பர் செக்ரட்டரிஸ் போட்ட எல்லாரும் அவங்க வீட்டுல கொஸ்டின் பேப்பரை லட்சமா வித்தாங்க. வாங்க இங்க இந்த கொஸ்டின் பேப்பர் கிடைக்கும்னு வித்த ஆட்சி அதிமுக ஆட்சி. கேள்வி பதிலா அதுக்கான பதிலா ரொம்ப முக்கியமா சொன்னாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதுதான் ரொம்ப முக்கியம். மத்திய அரசினுடைய புள்ளி விவரத்தை இப்ப நான் சொல்றேன். ஒரே ஒரு நிமிஷத்துல முடிச்சறேன். நான் ரொம்ப எல்லாம் பேச விரும்பல. சொன்னாங்க நாங்கள் தான் தொழிற்சாலை கொண்டு வந்தோம். சரி, நீங்க கொண்டு வந்ததை சொல்றீங்கல்ல, புள்ளி விவரம் சொல்லணும்ல. எத்தனை தொழிற்சாலை கொண்டு வந்தீங்க, எவ்வளவு மாநில உற்பத்தியில வந்துச்சு அப்படின்னா, இந்த அதிமுகவில் ஆட்சியில் 10 ஆண்டு கால அம்மையார் ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி ஆட்சி காலத்துல இவங்களுடைய அதிகபட்ச உள்நாட்டு உற்பத்தி தொழில வெறும் 4.8% தான். வெறும் 4.8%. எல்லாமே டேட்டா இருக்கு. ஆனால் திராவிட மாடல் ஆட்சியில இந்த 4 வருஷத்துல கடந்திருக்கிறோம். 11 புள்ளி. அவங்க சொன்னாங்க கம்பேரிட்டிவ்ல நாங்க 6 லட்சம் கோடி முதலீடு கொண்டு வந்தோம்னு. ஆமா, 6 லட்சம் முதலீடு கொண்டு வந்தீங்க. காகிதத்துல எப்படின்னா ஜெயலலிதா ஆட்சி காலத்துல 2.24 லட்சம் கோடி அந்த அம்மாவோட பிறந்த நாளைக்காக அந்த நம்பரை கொண்டு வந்தாங்க. முதலீடு வரல. 2.24 லட்சம் கோடின்னு அந்த அம்மாவோட பிறந்த நாளை கொண்டு வந்தாங்க. எடப்பாடி ஆட்சி காலத்துல 3 லட்சம் கோடி. இது எல்லாத்தையும் சேர்த்து 6 லட்சம் கோடிங்க. கேபிட்டல் ரியலைசேஷன் ஒரு காலம் இருக்கு. முதலீடு நான் சொல்லலாம், கொண்டு வரலாம். ஆனால் கேபிட்டல் ரியலைசேஷன் வெறும் 12% 10 ஆண்டு கால ஆட்சியில திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இந்த 4 ஆண்டுகளில் 11 லட்சம் கோடி முதலீட்டில் 72% கேபிட்டல் ரியலைசேஷன். நான் சொல்லல, உங்க கூட்டணியில் இருக்கிற பாஜக நிதி ஆயோக் சொல்லுது. நாங்க முதலிடத்தில் இருக்கிறோம். பதில் வாங்க. திரும்ப இவங்க பதில் வந்தோடனே திரும்ப வரலாம். இவங்க பதில் வாங்கிடுற திரும்ப வாங்க. இல்ல, போன் எங்க கிட்டயும் தான் இருக்குது, தரவுகள் எங்களுக்கு தான் வருது. சொல்லுங்க, எவ்வளவு தூரம் நாங்க உடனடியா நீங்க பேசுறதே முழுக்க பொய். திமுக என்ற பொய். மறைந்த ஒரே ஒரு செய்தி நான் கேட்ட கேள்வி நான் முடிக்கிறேன், அப்புறம் பேசுறேன். நான் முடிக்கிறேன், அப்புறம் பேசுங்க. நீங்க பேசுற அத்தனையும் நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க ஒரு நிமிஷம். நான் கேட்டது புள்ளி விவரம். நான் கேட்டது புள்ளி விவரம் இல்ல. நாமா என்ன புள்ளி விவரம்? மக்கள் பொய்யான புள்ளி விவரம். பொய் எடுத்து சொல்லித்தாங்க. ஒரு விஷயம் கொஞ்சம் இருங்க. இந்த சுற்றுன்றது நான் மீண்டும் சொன்னேன், வெறும் தரவுகளோடு மட்டும்தான் நம்ம பேசணும், புள்ளி விவரங்களோடு மட்டும்தான் பேசணும். பொத்தாம்பொதுவான குற்றச்சாட்டு தான் முதல் சுற்றிலே முடிஞ்சிருச்சு. இப்ப அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லலாம். நான் சொல்ல வர்றதுக்குள்ள எல்லாவற்றையுமே பொய்யா. நீங்க ஏன் வெள்ளை அறிக்கை கேட்டமே, ஏன் உங்க தொழில்துறை மந்திரி வெள்ளை பேப்பரை காட்டினாரு? இருந்தா நீங்க காட்ட வேண்டியதானே. எங்களை கேட்டிருந்தா நாங்க கொடுத்திருப்போம். திரும்ப ஆட்சிக்கு வரப்போகிறோம், ஒவ்வொன்றையும் சொல்கிறோம், ஒவ்வொரு இதுலயும். இன்னொன்னு சொன்னீங்க, தம்பி வீர விக்னேஷ் ஒரு கருத்தை சொன்னார். அவர் பேசியதில் மற்ற கருத்துக்களில் எனக்கு ஒன்றும் பெரிய இது இல்ல. ஆனா அண்ணா திமுக
கட்சியே பிஜேபி காலில் விழுகிறது. அவங்களோட இருக்குங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை, ஒரு நரேட்டிவை திரும்ப திரும்ப திமுக செய்தி தொடர்பாளர்கள் தான் அப்படி பண்ணுவாங்கன்னா, நீங்க அப்படி பண்றத நிச்சயமா உங்க கட்சி தலைவர் அவருக்கு யாரோ எழுதி கொடுத்தத பேசுறாங்க. அத போய் அவருக்கு என்ன தெரியும்? 2008 ஜூன் 22 உங்கள் தலைவர் கட்சியை ஆரம்பித்தார், தமிழக வெற்றி கழகத்தை. அன்றிலிருந்து இன்று வரை எத்தனை மாறி இருப்பார், எத்தனை மாறி. இன்னைக்கும் அவர் படம் ரிலீஸ் ஆவறதுதான் முக்கியமா இருக்கே தவிர மக்கள் நலத்தை பற்றி கவலை இல்லை. யார் பேசினாலும் சரி, யார் பேசினாலும், திமுக இல்லது எதிர்கட்சிகள் யார் பேசினாலும், அண்ணா திமுக எந்த விதத்தில் காலில் விழுந்தது, எந்த விதத்தில் அடகு வைத்தார்கள் என்பதை கண்டிப்பா சொல்லணும். இதே போல நான் தான் சொன்னேன், 2,24,00,000 கோடி இல்ல தம்பி, 2,42,000 கோடி அம்மாவின் காலத்தில் வந்தது. நன்றாக நினைவு இருக்கிறது, அதை நான் அட்டன் பண்ணிருக்கேன். அடுத்து இதையெல்லாம் அதெல்லாம் வந்ததுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் நீங்க ஜிடிபி ரேட் 11.19% இருப்பது உண்மை. அதை இந்த முதல்வர் ஸ்டாலினுடைய நான் ஒரே ஒரு சிம்பிள் क्वेश्चन கேட்டேன். எடப்பாடியோட ஆட்சி காலத்துல 3.62 இது எல்லாம் நீங்க கொண்டு வந்ததா சொல்றீங்கல்ல? நாங்க தான் கொண்டு வந்தோம். இருங்க, கொண்டு வந்தோன்னு பேப்பர்ல சக்கரை நீங்க கொடுங்க, நீங்க இருக்கிறது கொடுங்க. கேள்வி உள்வாங்க. இதே மாதிரி சர்க்காஸ்டிக்கா என்னால அதை விட அதிகமா பேச முடியும், அது சண்டை ஆயிடும். வேண்டாம், கேள்வியை உள்வாங்க. சக்கரான்னு காகிதத்துல எழுதினாக்கனா இனிக்காது. உங்க பக்கத்துல இருக்கிறவர் பொருளாதார ஆய்வாளர். ஆமா, உங்க மத்திய அரசுக்கு சொந்தக்காரர் வேற. ஆமா, அப்ப அவங்க புள்ளி விவரத்தை எடுத்து நான் பேசுறேன். உங்க ஆட்சியோட கேபிட்டல் ரியலைசேஷன் வெறும் 12%. இந்த 4 வருஷத்துல 72% நாங்க. தொழில் உற்பத்தியில முதலிடம். அதாவது புள்ளி விவரத்துல பதில் சொல்லுங்க. இல்ல இல்ல இல்ல, முதலிடத்துல நாங்க இருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவரிலிருந்து செய்தி தொடர்பாளர்கள் வரை இப்ப என்ன ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, திரும்ப திரும்ப அவர்கள் மேல் சொல்வதற்கு எதுவுமே திட்டங்கள் இல்ல. திட்டங்களை பற்றி சொல்லுங்கன்னு கேக்குறேன். இந்தியாவுல ஜிடிபி மொத்தமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாஜக சொல்லுது. பிரசன்னா ஏற்கிறார்? அத இந்தியாவுடைய ஜிடிபி வரை 4.6%. நாங்க தேசிய சராசரி டபுள் மடங்குல இருக்கோம். அதுதான் திராவிட கேள்வி. நீங்க கேள்வி ஏற்கிறீங்களா இல்லையா? பாஜக சொல்லு, அது எப்படி ஏற்க முடியாதோ அது போலதான் திமுக சொல்லு ஏற்க முடியாதோ. போய் கணக்கு. பாஜக தேசிய சராசரி 4.6% சார். இப்ப கரண்ட் ஜிடிபி ரேட் 4.6%. நாங்க 11%. இத அவங்க மத்திய அரசு நிதி ஆயோக் ஏத்துக்கிறாங்க. நாங்க பனைமரத்துல ஏறு, மாடு மேய்ச்சி, பால் கரை, அதுதான் பொருளாதாரம் சொல்லி இளைஞர்களை ஏமாத்தல. நீங்க தான் பனைவாரி அமைச்சிருக்கீங்க. தனிநபர் நீங்க தான் பனைவாரி அமைச்சிருக்கீங்க. வேலை வாய்ப்புல நீங்க தான் விவசாய பணிகள் அமைச்சிருக்கீங்க. நீங்க தான் பனைவாரி அமைச்சா சொல்றீங்க. கள்ளக்குறிச்சியிலே ஏன் அத்தனை பேர் மருந்து இல்லாம இறந்தாங்க? உங்களிடம் நான் கேட்பது, ஜிடிபி அளவுகோல்ல உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? இப்ப ஒரே ஒரு கேள்வி சார். தமிழ்நாடு இவ்வளவு ஜிடிபின்றாங்க, இந்தியா இந்த ஜிடிபி வளர்ச்சின்றாங்க, உலகம் முழுவதும் இந்த ரேஷியோ தான் இருக்கு. இதுல நீங்க எங்க மாறுபடுறீங்க? எனக்கு அது என்னன்னா, அது பொதுமக்களினுடைய சராசரி வளர்ச்சி இல்லை. ஒரு அரசியல் கட்சியை சார்ந்த குடும்பங்கள், அவர்களை சார்ந்த துணை அமைப்புகள், அவர்கள் இங்க ஏற்படுத்த பொருளாதார தாக்கமே தவிர இல்ல. ஸ்ரீதர் இருங்க, நான் கேட்கிறேன். நீங்கள் சொல்வது சரின்னா இல்ல ஸ்ரீதர், ஒரு நிமிஷம் இருங்க ஸ்ரீதர். பொருளாதாரத்துல ஜிடிபி என்பது வேறு, தனிநபர் வருமானம் என்பது வேறு. ரெண்டுக்கும் 2 அளவுகோல் இருக்கா இல்லையா? நான் அதை ஏற்கிறேன். ஜிடிபில அப்படித்தான் தமிழ்நாடு பெரிய முன்னேற்றத்தை அடைஞ்சிடுச்சுன்னா, எதற்காக 300 விசைத்தறிகள் மூடப்பட்டன? எதற்காக 2,50,000 கைத்தறி மூடப்பட்டன? எதுக்கு? எதனால? அண்ணா யூனிவர்சிட்டியில வெறும் 80 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்க முடியாம பகுதி ஆசிரியர் லெக்சர் விரிவுரையாளர்கள் ஏன் போராட்டம் செய்கிறார்கள்? அப்படிதான் ஜிடிபில வளர்ந்துச்சுன்னா, ஏன் போக்குவரத்து ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாம, ஏன் அவங்களோட ஓய்வூதியங்கள் கொடுக்க முடியாம இருக்கு? அவ்வளவு வளர்ந்தவங்க இதை சேர்த்து செஞ்சிட வேண்டியதானு கேக்குறேன். நான் தேர்தல்ல மக்கள் யார் பார்ப்போம், இதான நமக்கு முன்னாடி கொடுத்திருக்கிறது. நான் கேட்கிறேன், நாம் தமிழரை நீங்க பேசும்போது என்ன சொல்றேன் நீங்க பாஜக சொன்னீங்களா? எதுவும் சொல்லல.
அவரு அதிமுக சொன்னாங்களா? எதுவுமே சொல்லல. தம்பி அவரை சொன்னாரா? சொல்லவே இல்லை. அவரை சொன்னாரா? சொல்லவே இல்லை. இவருதான். இப்ப புரிஞ்சிருச்சா? அப்போ தமிழ்நாட்டுல மொத்த எதிர்ப்பும் திமுக மேல இருக்கிறது தான் இங்க புரியுது. மொத்த எதிர்ப்பும் திமுக மேல இருக்கு. இதுதான் தமிழ்நாடு அரசியல். அதாவது மைக்கேல் பாளையம்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? தஞ்சாவூருக்கு பக்கத்துல இருக்குங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்துவ உயர்நிலை பள்ளியில ஒரு மாணவி தற்கொலை செய்துகிட்டார். அவர் கேட்ட கேள்வி, தமிழ்நாடு ஜிடிபில வளர்ந்திருக்குன்னு சொல்றாங்க, ஆனா ஏன் கடன் இருக்கு, ஏன் பிரச்சனை இருக்கு, வறுமை இருக்குன்றாங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க. அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க கேட்கணும்னாக்கா நிதியமைச்சர் கேளுங்க. அதாவது நிதியமைச்சர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விய பட்டமேசை விவாதத்துல நீங்க கொடுக்கிற தலைப்பு மக்கள் யார் பக்கம், புள்ளி விவரத்தையும் ஜிடிபியும் கொண்டு வந்தா நிறுத்திருக்கிறீங்க. உங்க தோழர் ஜிடிபி சொன்னாரு. இல்ல உங்க தோழர் ஜிடிபி சொன்னாரு, நாங்க பதில் சொல்றோம். ஜிடிபி அவர் தான் சொன்னார். முதல் சுற்று அவர் தான் சொன்னார். ஜிடிபியை பற்றிய விவரம் தெரியணும்னா நீங்க நிதியமைச்சர்கிட்ட கேட்டுக்குங்க. அதான் கூகுள் இருக்குல்ல. இதுக்கு எதுக்கு மக்கள் வட்டமேசைய போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கணும்? நான் கேக்குறது அந்த கிறிஸ்துவ பள்ளியில அந்த மாணவி தற்கொலையில சிபிஐ விசாரணை வேணும்னு அண்ணாமலை போராட்டம் நடத்தினார். தெரியுமா தெரியாதா தம்பி? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இல்ல இப்ப நீங்க பாலபாரதி, இல்ல உங்களுக்கு நீங்க ஒரு புது விவாதத்துக்கு கொண்டு வரீங்க. இப்ப இந்த விவாதம்னா குற்றச்சாட்டு நழுவிடக்கூடாது. அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அக்கா பாலபாரதிக்கு அக்கா நம்ம சிபிஐ விசாரணையில உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணையை நடத்தி இப்போ உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு. என்ன கொடுத்திருக்கு? அந்த மாணவியினுடைய தற்கொலைக்கும் மதம் மாற்றம் செய்யக்கூடிய எந்த நிகழ்வும் நடக்கல. 20 ஆண்டு காலமா அந்த பள்ளியை நாங்கள் ஆய்வு பண்ணிட்டோம். ஒரு மாணவி கூட அவர்கள் மதமாற்றம் செய்யப்படவில்லை. இதை பாஜக திட்டமிட்டு செய்திருக்கிறது அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு. அதாங்க தமிழ்நாட்டு அரசியல். அந்த பிஜேபியோட 2009 இருந்து 2023 வரைக்கும் கேக்குறேன். அவ்வளவு மோசமான பிஜேபியோட ஏன் திமுக? நான் கேக்குற கேள்வி என் கேள்வி அதுதான். நீங்க சொல்லலாம். இதே என் கேள்வி எடுத்து நீங்க சொல்லுங்க. அண்ணாமலை அவ்வளவு மோசமான பிஜேபி ஒரு பிரச்சனையை எடுத்து உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் சிபிஐ போட்டு நான் சொல்றது விளங்குது. இந்த தமிழ்நாட்டை மதக்கலவர நாடாக மாத்துறதுதானே பாஜக. அவ்வளவு பெரிய மோசமான பிஜேபியோட ஏன் திமுக பயணித்ததுன்னு கேக்குறேன். அத சொல்லுங்க. நான் பேசிட்டே தான் இருக்கோம். இது அவங்களுக்கான கேள்வி, அவருக்கான கேள்வி சொல்லிட்டு. இப்போ அக்காவுக்கு புள்ளிவரத்தை பத்தி பேசணும்னா புள்ளிவரத்தை விட்டுட்டாங்க, புலியா பாய போயிட்டாங்க. ஏன்னா எங்க புலிய பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, எங்க அண்ணாமலை புலிய பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வேண்டியது இல்லாமா? இங்க ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா. தம்பி எடுத்த பிரச்சனை என்ன? ஜிடிபியில் அவங்க என்ன புள்ளிவரம் தான் பேசணும் விஜயன் சொல்லியிருக்காரு. ஜிடிபியில் என்ன சொன்னாங்க? 4% தான் இருக்கு, நாங்கள் 11.6% இருக்கோம் அப்படின்லாம் சொன்னாங்க. மேடம் ஏதோ ட்ரை பண்ணாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆக்சுவல் இவர் சொன்ன சாட் ஜிபிடியில போய் நீங்க எல்லாருமே கேட்டீங்கன்னா இந்த குவார்டருக்கு 8.2% ஆயிருக்கு ஆல் இண்டியாவில். இந்த குவார்டர் சாட் ஜிபிடியில போய் கேட்டு பாருங்க. 8.2% ஜிடிபியோட growth ஆல் இண்டியா growth இருக்கு. இந்த ஒரு நிமிஷம் நாங்க நிதிநிலை அறிக்கையை பார்த்துட்டு ஒரே நிமிஷம் நான் சொல்ல வரேன். நீங்க பொருளாதார அறிக்கையில போனீங்கன்னா நாடாளுமன்ற ஒரு நிமிஷம் இல்ல உங்க வளர்ச்சி 6 புள்ளி. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். பொருளாதார வளர்ச்சியில 11.6% தமிழ்நாட்டுல இருக்கிறதோட மெயின் காரணமே என்னன்னா கொள்முதலும் ஜாஸ்தியா இருக்கு, ப்ரொடக்ஷனும் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய. சரி, ஒரு பாயிண்ட் இருங்க. இருங்க என்ன பாருங்க, ஒரே ஒரு நிமிஷம் ஐயா. இப்ப ஒரு கேள்வி, நீங்க ஒரு முக்கியமான பாயிண்ட தொடுறீங்க. இங்கு கொள்முதல் தான் இருக்கு, அரசோட பாலிசி இல்லைன்னா ஏன் இந்த ஜிடிபி ஏற்ற இறக்கத்தோட இருக்கு? அதுதான் சொல்ல வரேன். ஏன் ஒரு வருஷம் ஏறுது ஒரு வருஷம் இறங்குது? இல்ல ஒரு நிமிஷம் சொல்ல வரேன். இவங்க மட்டும் திமுக அரசாங்கம் எலக்ட்ரிசிட்டி பில்ல இந்த அளவுக்கு அதிகமா உயர்த்தாம இருந்தாங்கன்னா மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது இவங்க கிட்டத்தட்ட 28% ஜாஸ்தியா சார்ஜ் பண்றாங்க தமிழ்நாட்டில். இந்த 28%லேருந்து 40% எலக்ட்ரிசிட்டி பில்லு கம்மியா இருந்தா அவங்களோட லாபம் ஜாஸ்தியா இருந்திருந்தா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கூட இருந்தா இன்னும் ப்ரொடக்ஷன் கூடி இருக்கும். இந்த 11.6% இவங்க சொல்றது பை த டைம் இவங்க நல்ல நிர்வாகம் மட்டும் பண்ணியிருந்தாங்கன்னா திமுக இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாடு 14% போயிருக்க வாய்ப்பு இருக்கு.
இந்த 14% நமக்கு தான் லாபம். இது Fine, திமுகவோட fine. லாபம் கிடையாது. நம்மள சரி, நான் ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம் சார். அப்ப ஏன் இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரே ஒரு கேள்வி பதில் சொல்லுங்க. இல்ல, நான் அவருக்கு வரப்போறேன். இவ்வளவு வளர்ந்த வேண்டாம் சார். ஒன்றிய அரசு 196 லட்சம் கோடி கடன்னு போன நிதிநிலை அறிக்கையில இந்த ஆண்டு எழுதி வச்சிருக்கீங்களே, வீர அந்த விக்னேஷ் கடன் வரலாம். எப்படி வந்தது? வீர விக்னேஷ் பேசலாம் இந்த சுற்றுல. ஏன் வீர ஏன் விக்னேஷ். கடன் வாங்கணும்னாமா பாதுகாப்புக்கு நம்ம நிறைய சரி, ப்ரொவைட் நம்ம பண்ணியிருக்கோம். பொருளாதாரத்துக்குள்ள இருக்க ஏன்னா வேண்டாம். இந்த பாதுகாப்பு அரசியலை பேசுவோம். இந்த பாதுகாப்பு இருக்கிறதுனாலதான் இங்க ஜிடிபி க்ரோ ஆயிருக்கு. வீர விக்னேஷ். இந்த பாதுகாப்பு இல்லாத எத்தனையோ நாடு எவ்வளவு கீழ்த்தரமா போயிருக்கு. குட்டிச்சோவரா ஆன நமக்கு எவ்வளவு பேரு ஈரான்ல இருந்து இது சார் ஒவ்வொரு நாடும் பாதுகாப்பு புல்வாமா மாதிரியா? சரி, வீர விக்னேஷ். புல்வாமா வீர மாதிரியா? விக்னேஷ், ரொம்ப நேரம் ஆச்சு. உங்க பாதுகாப்பு லட்சணம் புல்வாமா மாதிரியா? வீர விக்னேஸ்வரர். அதாவது பார்லிமெண்ட்லயும் சட்டசபையிலையும் கூச்சம் போட்டு ரெண்டு பேருக்கும் மக்கள் அரங்கத்துல வந்தாலும் அதே ட்ரெண்ட்ல தான் இருக்காங்க. அங்க போடுறாங்க. இல்ல, நீங்க ரெண்டு பேரும் பிஜேபியும் டிஎம்கேயும் ஒரு போலி நாணயத்தின் இரு பக்கங்கள்னு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க போற மேட்ச் பிக்சிங் எல்லாம் தமிழக மக்கள் நம்ப மாட்டாங்க. இவர்கள் ரெண்டு பேருமே இப்ப பேசுறது வந்து யாரும் வேற யாரும் பேசிடக்கூடாது, உண்மை வெளியே வந்துடக்கூடாதுன்னு பண்றதுக்கான இந்த சவுண்ட் ஃபுல்லா மேட்ச் பிக்சிங். இல்ல புள்ளி வரும் பேசணும். நாங்க உண்மைதான் பேசுறோம். குறைஞ்சது அரை மணி நேரம் அமைதியா இருந்தேன். கொஞ்சம் என்ன பேச விடுங்க. சரி, அவர் பேச. கடைசியில வாய்ப்பு கொடுத்திருக்காரு, அரை மணி நேரம் பேச. அவர் குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லட்டும். அக்கா சொன்னாங்க, நாங்க ஏதோ இல்லாத அபாண்டத்தை சொன்ன மாதிரி சொன்னாங்க. ஆனா அவங்க மனசாட்சிக்கு தெரியும் 2014 தேர்தல் வந்து எவ்வளவு டிசிசிவா தமிழக மக்கள் வந்து அம்மையார் அவர்களுக்கு வாக்களித்தாங்கன்னா, அவங்க வந்து டிக்டேட்டிவா அன்னைக்கு வந்து மொரலஸ் அவங்க வந்து ஒரு அக்ரெசிவா மணி பவரை வச்சு வர்றப்ப கூட எதிர்த்து நின்னாங்க. அதுக்கு தான் டிசிசிவான ஒரு மேண்டேட் கொடுத்தாங்க. அப்படி இருக்கிறப்போ அந்த அம்மா வந்து உதய திட்டத்தை ஏத்துக்கல, அரசுல இருந்தப்போ உதய திட்டத்தை ஏத்துக்கல. பல்வேறு பிஜேபியின் மத்திய அரசு திட்டத்தை அம்மையார் அவர்கள் ஏத்துக்கல. அதுக்குத்தான் அந்த அம்மா ஆதரித்தாங்க. தமிழகத்தின் மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கையை அம்மையார் கடைபிடித்தார். உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, அம்மையார் செய்த கொள்கைகளை நீங்க எவ்வளவு டைலூட் பண்ணிக்கிட்டீங்க? இல்ல, அவங்க இல்ல, நான் அடுத்து வரேன். அவங்க கேட்டது என்னன்னா, அதுக்கு தான் வரேன். நீங்க கட்சியவே அடகு வச்சுட்டாங்கன்னு அதுக்கு சொல்லி வரேன் சார். அதான் அவங்க அடுத்து விமர்சிச்சோம். வரேன். அதுக்கு பதில் சொல்லுங்க. பேசுறீங்க. அடுத்து செகண்ட் திங் வந்து பார்ட்டி. நீங்க வந்து இந்தியா ஃபுல்லா இட்ஸ் தமிழ்நாடு, நான் ஏடிஎம்கே மட்டும் சொல்ல, இந்தியா ஃபுல்லா பிஜேபி ஒரு பேட்டர்ன் வச்சிருக்காங்க. பிஜேபி நான் ஒரு ஆக்டோபஸா தான் பாக்குறேன், நாட் ஃபார் இந்த தமிழ்நாடு சென்ட்ரிக்கா நான் பார்க்கல. எந்த ஒரு மாநிலத்துக்கும் அது நுழைஞ்சா 8 கைகளை விரித்து எல்லாத்தையும் அபகரிக்கிறது தான் பிஜேபி அகில இந்திய அளவுல பண்ணிட்டு இருக்கு. அது இன்னைக்கு தமிழகத்துல ஏடிஎம்கே அதுக்குள்ள மாட்டிருக்கு. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, 2024 ஐயா இபிஎஸ் அவர்கள் வந்து என்ன சொன்னார், பிஜேபியோட ஒருபோதும் கூட்டணியில நான் சொன்னேனா, முடிச்சுக்கிறேங்க, நான் சொன்னேனா இல்ல எங்க தலைவர் சொன்னாரா? நீங்க தான் சொன்னீங்க. இல்ல சார், பாத்தப்படாதீங்க, நான் பேசவில்லை. பயப்படாதீங்க, நான் உண்மையெல்லாம் பேசவில்லை. நீங்க அவர் சொன்னாங்க. ஐயா அவர்கள் சொன்ன வேர்டு வந்து அப்போ நீங்க ரிவர்ஸ் பண்ணீங்கன்னு வச்சுங்க, பிஜேபி மதச்சார்பற்ற கட்சியா மாறி இருக்கணும், இல்ல நீங்க வந்து காம்ப்ரமைஸா இருக்கணும். ரெண்டுல எது பேசி பஞ்சாயத்தை முடிங்க சொல்லுங்க. என்னோட கருத்து என்னன்னா, சில பேர் வந்து அடகு வச்சுட்டு சீட்டையாச்சும் வாங்குவாங்க. நீங்க கட்சியை அடகு வச்சுட்டு சிட்டை கூட வாங்க முடியாம இருக்கீங்க. நீங்க தான் பதில் சொல்லணும். பாயிண்ட் நம்பர் 2, ஏதோ எங்க தலைவர் வந்து எழுதி பேசுறாருன்னு சொன்னீங்க. இப்ப நான் கூட தான் நோட்ஸ் எழுதி பேசினேன், தான் எனக்கு ஒரு கரெக்டா கோர்வையா பேசணுங்கிறதுக்காண்டி. ஏதோ ஒரு இது வந்து திமுகவோட பாணியை தாவேக்கா கையில் எடுக்கிறது. திமுக தான் என்ன பண்ணுனா 11.19% இல்ல இல்லக்கா, உண்மையை யார் சொன்னாலும் உண்மை. நான் சொல்றது டேட்டா. உண்மையை யார் டேட்டா. உண்மையை யார் சொன்னாலும் உண்மைதான். என்ன வண்ணமயமான வார்த்தைகளை போட்டு சொன்னாலும் தம்பி தமிழன் பிரசன்னா அழகாக தமிழ் பேசக்கூடியவர். எவ்வளவு பேசினாலும் பொய் தான். நாங்கள் சொல்ல வருவது 11.19%. உங்களுக்கு சொல்றேன் இருங்க, முதல்ல அவருக்கு முடிக்கலாம். 11.19% இப்ப திடீர்னு எல்லா பேப்பர்களிலும் எல்லா செய்தித்தாள்களையும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விளம்பரம் வந்துட்டு இருக்கு. அதாவது இது நான் கேட்ட கேள்விக்கு அவங்களுக்கு பதில் சொன்னா இது சட்டசபை கிடையாதுக்கா, டைரக்டா ஒன்று சொல்லுங்கக்கா. எடப்பாடி அண்ணன் அவர்கள் உங்களுக்கு 41 பேர் சார்ந்து கிடக்கும்போது செத்து கிடக்கும் கூட நின்னார் உங்களோட. நாங்க அமைதி வந்து எங்க அண்ணாமலை அவர்கள் வந்து உங்களுக்கு பறிஞ்சு பேசினாரு. அப்ப இல்லாத ஆக்டோபஸ் இப்ப வந்துருச்சா உங்க மனசுல? ஆக்டோபஸ் என்ன காரணம்? உங்களுக்கு வந்து நடந்த நிகழ்வுகள்ல எல்லாத்தையும் பாதுகாத்தது எடப்பாடி, எங்களோட மோடிஜி.
அப்போ இல்லாட்டினா நீங்க இந்த மாதிரி பேசிருக்க முடியுமா? இங்க வந்து உட்கார்ந்து இல்ல இப்ப கொண்டு என்ன கேக்குறேன் பேசுறீங்க? ஜனநாயகம் ஆக்டோபஸா? நாங்களும் ஆக்டோபஸ் காப்பாத்துனவங்க, நன்றியோட இருக்கணும். நீங்க நாங்க உங்களை காப்பாத்திருக்கோம், இன்ன வரைக்கும் காப்பாத்திருக்கோம் உங்களை. நாங்க ஒரே ஒரு செகண்ட். சிபிஐ வர சொல்லிச்சே விசாரணைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தம்பி விஜய் பிஜேபி பத்தி வாய திறக்கிறது இல்லையே. ஏன் அத கேக்குறோம்? ஃபர்ஸ்ட் அது பதில் சொல்லுங்க. நான் உங்களை என்ன கேட்டேன், 2024ல பிஜேபி மதவாத கட்சின்னு சொன்னீங்களே, நீங்க மாறிட்டீங்களா அவங்க மதவாத கட்சி என்று சொல்லல, பிஜேபியோட உறவு இல்லைன்னு எடுத்தோம். அது தேர்தல் காலத்தில் தேர்தல் நேரத்தில் எல்லா கட்சிகளும் எடுக்கும் முடிவு. ஏன் உங்க தலைவர் சிபிஐ விசாரணைக்கு போய் ஏன் பதில ஒண்ணுமே பேசுறது? பிஜேபி பத்தி வாய திறக்கிறது. எஸ்டிபிஐ மாநாட்டுல எல்லாம் இன்னும் அரசியலில் கருத்து சொல்லும் அளவுக்கு நீங்கள் வளரவில்லை. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன். நான் சொல்றேன், நாங்க மத சார்பான கட்சி இல்ல. மொத்த நாட்டுக்கு பீகார்ல நிதிஷ்குமார் நடந்தது, மகாராஷ்டிரா சிவசேனா நடந்ததா, ஏடிஎம்கே நடக்கும், எழுதி வச்சுக்கோங்க. அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். அதை எங்க செயலாளர் பார்த்துக் கொள்வார். அவரு விக்னேஸ்வரன் இன்றிலிருந்து இன்ஜினியர் அஸ்ட்ராலஜர், அவர் ஜோசியம் சொல்ல வந்துட்டாரு பாருங்க. நிதிஷ்குமாருக்கு என்ன நடந்தது? நிதிஷ்குமார் நல்ல ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. இப்ப என்ன நடந்தது? நடப்பாடியாருக்கு தெரியும். 24க்கு பதில் சொல்லுங்க. இல்ல ஒரு நிமிஷம். 24ல கொள்கை கூட்டணிங்க. தேர்தல் நேரத்து கூட்டணி வேற, கொள்கைகள் வேற. எப்படி வந்து மீத்தேன் திட்டம் வருது அப்படின்னு தெரிஞ்சா, ஹைட்ரோ கார்பன் டெல்டா பகுதிக்கு பிரச்சனை வருதுன்னா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் ஆக்குனாரோ, எப்படி நீட்ட ஒழிக்க முடியாதுன்னு காங்கிரஸ்ல பி சிதம்பரம் அவர்களுடைய மனைவி சுப்ரீம் கோர்ட் வாசல்ல நின்னுகிட்டு இனி நீட்ட ஒழிக்க முடியாது நான் சொல்லி முடியணும், மசோதா பாஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் எல்லாம் பேச விடுறீங்க. அதப்போ 7.5% உள்ளிட ஒதுக்கீடு கொண்டு வந்து 4000 இலை ஒரு ஏழைகளை அரசு பள்ளி மாணவர்களை படிக்க வச்சாரோ, அந்த எடப்பாடியாருக்கு தெரியும் எப்படி அவங்களை டாக்கிள் பண்ணணும்னு. நாங்க பார்த்துக்குவோம். அது நீங்க சொல்லி தெரிய வேண்டியதுல. தாவேகாவும் ஒன்றுக்குள்ள ஒன்று. திமுகவின் பி டீம் என்ற குற்றம். 2014 அந்த எலெக்ஷன்ல, நாடாளுமன்ற தேர்தல் 15ல என்ன சொன்னாங்க? மோடியா லேடியான்னு கேட்டாங்களா இல்லையா? கேட்டாங்க. ரெண்டாவது தம்பி சொன்னது மட்டுமல்ல, 2023ல அதிமுக அதிகாரப்பூர்வமா முடிவு பண்ணுச்சு அப்படிங்கிறத சொல்றாரு. அதிமுகவில இருந்து மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்ன சொன்னாங்க? நான் ஒரு பெரிய தவறு பண்ணிட்டேன், பாஜகவோட கூட்டணி வச்சது தப்பு, இந்த அதுக்கு பிராயச்சித்தமாக பாஜக இருந்த ஆட்சியை நானே கவிழ்த்தேன், ஆகவே பாஜகவோட எந்த காலமும் கூட்டணி இல்லைன்னு அம்மா சொன்னாங்களே. சொன்னது உண்மைதான். அம்மா தான் சொன்னாங்க. அரசியல்ல கால சூழ்நிலைக்கேற்ப தேர்தல் நேரங்கள்ல மாறது சகஜம். கேள்விக்கு அதுக்கு பேர் தான் கட்சி அடைய வைக்கிறது. அதுக்கு பேர் தான் கட்சி அடைய வைக்கிறது. அதுக்கு பேர் தான் கட்சி அடைய வைக்கிறது. சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்த விஜய் ஏன் வாயை திறக்கலன்னு கேட்டா அதுக்கு பதில் இல்ல. 2014ல நடந்தது, 2024ல நடந்ததுன்னு பேசிட்டு இருக்கீங்க. நாடு 11 லட்சம் ரூபாய்க்கு 11 லட்சம் கோடி கிட்ட. இதுல முதலமைச்சர் 1 ட்ரில்லியன் எக்கானமி பத்தி பேசுறார். 1 ட்ரில்லியனுக்கு எத்தனை சைஃபர்னு தெரியுமா? அதை பத்தி பேசுறவங்களுக்கு எல்லாம் 1 ட்ரில்லியன் எக்கானமிக்கு என்ன நீங்க பண்ணிருக்கீங்க? 1 ட்ரில்லியன் எக்கானமியை எப்படி தமிழகம் எடுக்கும்? அதுக்கு பதில் சொல்லுங்க. நான் கேக்குறதுக்குள்ள இப்படி உணர்வு வயப்படுற மாதிரியான விஷயங்களை பேசி அதுல நம்மள ப்ரொவோக் பண்ணி, அது திமுகவுடைய பாணி. அதே பாணியை ஏன் உங்கள் தலைவர் பிஜேபி பத்தி வாய திறக்கலன்னு கேட்டா, இதுவரை தம்பி வீர விக்னேஷ் பேசவே இல்ல. இப்ப வந்து 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றீங்க, குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் அமௌண்ட் தரேன்னு சொல்றீங்க. அடுத்து வந்து பல்வேறு மாணவர்களுக்கு வந்து டிகிரி முடிச்ச பசங்களுக்கு 1000 ரூபாய் தரேன்றீங்க. இதோட மொத்த குமுலேட்டிவ் அமௌண்ட் எவ்வளோ? அதற்கு உங்களோட சோர்ஸ் என்ன? நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னா, பிஜேபி டிஎம்கே வந்து 5 லட்சம் கோடியில இருந்து, அதாவது 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் ஆன மாதிரி நீங்க 10ல இருந்து 15 லட்சம் போறீங்க. உங்கள்ட்ட என்ன திட்டம் இருக்கு? சுருக்கமா சொல்லிடுங்க. எல்லா திட்டங்களையும் எல்லா தேர்தல் வாக்குறுதிகளாகத்தான் மக்களுக்கு கொடுப்பாங்க. ஆட்சி நடைமுறையில நிர்வாகம் எப்படி இருக்குன்னு பப்ளிக்கா எல்லாரும் பொது வெளியில சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. திமுகவா இருந்தாலும் பிஜேபியா இருந்தாலும் யாரா இருந்தாலும்
ஆள்பவர்கள், ஆண்ட கட்சி, ஆள போகும் கட்சி எல்லாருமே இப்ப வெளியில நின்னுகிட்டு பேசலாம். அதையெல்லாம் பொது வெளியில சொல்ல மாட்டாங்க, திட்டங்களாக சொல்வார்கள். தாவேகா சார்பில் ஒரு நண்பர் பேசினாரு, மத சார்பின்மை பேசுறீங்க அப்படின்னாரு. பாஜகவோட ஏன் கூட்டணி வச்சீங்கன்னாரு. பாஜகவோட கூட்டணி வைத்ததற்கான விளக்கம், வருத்தம் எல்லாமே எங்களுடைய தலைவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லி அதுல ஒரு முடிவெடுத்து, தமிழ்நாட்டில் இனிமேல் காவியையும் காவி கொடியையும் வேரோடும் வேரடி மண்ணோடும் வெட்டி வீழ்த்துவதுதான் எங்கள் தலையாய கடமைன்னு இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களிலேயே பாஜகவை திடத்தோடு சிபிஐ, இடி, ஐடி வந்தாலும் என் நாட்டையும் என் மக்களையும் அடிமைப்படுத்த மாட்டேன்னு நிக்கிற ஒரே தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு ஒன்னு செட் பண்ணி, இதெல்லாம் நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தான் இப்ப யோசிச்சுட்டு இருக்கேன். காமன் மினிமம் அஜெண்டான்னு ஒன்னு சொல்லி ராமர் கோயில் தொடக்கூடாது. அன்றைக்கு கலைஞர் இட்ட கண்டிஷன், நாங்க ஆட்சியில இருந்தவரை ராமர் கோயில தொட முடியல. சேது சமுத்திர திட்டம் நீ கொண்டு வரணும், வாஜ்பாய் வந்து தொடங்கி வச்சா. மதச்சார்பின்மைனா அதுதான் மதச்சார்பின்மை. பொது சிவில் சட்டம் இந்தியாவில் நடைமுறைப்படுத்தக்கூடாது, படுத்த முடியாமல் தவித்தது பாஜக. காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்ய முடியாதுன்னு நீ அதுல கைய வச்ச உன் ஆட்சி இல்லைன்னு சொன்னது திமுக காரன், திமுகவினுடைய கூட்டணி. எனக்குன்னு ஒரு கேள்வி இருக்கு. சரி, அதையும் கேட்டுருங்க, அவர்கிட்ட பதில் வாங்கிக்கலாம். அவரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் கழிச்சு திருப்பரங்குன்றத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சு சார். இப்ப வரைக்கும் திருப்பரங்குன்றோன்னு வாயி உங்க தலைவர் வாயில இருந்து வரல. ஏன் வரலன்னு கேட்டோம். ஏன்னா அவருக்கு திருப்பரங்குன்றத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாது, என்ன நடக்குதுன்னே தெரியாது. உங்களுடைய தலைவருடைய தோழி ஒருத்தங்க, கண்ணியத்துக்குரியவங்க, மரியாதைக்குரியவங்க, அந்த தோழிய ஒரு தலைவர், ஒன்றியத்துல ஆளுகிற தலைவர் கொச்சப்படுத்தி பேசினாருங்க. பேசினப்ப எங்க தலைவர் முதற்கொண்டு கண்டிச்சார், இது தப்பு அப்படின்னு. ஏங்க உங்க படம் ஜனநாயகன் இன்னும் வெளியில வரல, மத்திய சர்க்கார் கையில சென்சார் போர்டு இருக்கு, உச்ச நீதிமன்றம் வரைக்கும் கேவியட் போட்டிருக்கீங்க. ஜனநாயக கடமைய ஏன் படத்தை வெளியிடலன்னு உங்களால கேட்க முடியல, உங்க தோழிய பேசினதை கேட்க முடியல. ஈவன் 41 பேரை செத்து சுண்ணாம்பாகி போனா அவன் வீட்டுக்கு துக்கம் கேட்க போகாம அவனை கொண்டு போய் வர்க் ஃப்ரம் பண்ற அரசியல் தன்மைய எப்படி ஜனநாயக அரசியல் தன்மையை டிஎம், நான் திருப்பியே சொல்றேன், டிஎம்கேங்கிற பிரைவேட் லிமிடெட் கம்பெனி டிஎம்கே ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கு சொந்தமானது. அது ஒரு அரசியல் கட்சி. என் கேள்விக்கு இது பதில் இல்லையே, என் கேள்விக்கு இது பதில் இல்லையே. திருப்பரங்குன்றத்தை பத்தி ஏன் பேசல? திருப்பரங்குன்றத்தை பத்தி ஏன் வாய் திறக்கல? 1999ல நீங்க யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வந்து நீங்க கவர்மெண்ட்ல பங்கெடுத்தேன்னு நீங்க அண்ணா சொல்றாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, 98ல நீங்க மக்கள்கிட்ட என்ன சொல்லி ஓட்டு வாங்குனீங்க? மதவாத பிஜேபி பண்டாரம் பரதேசின்னு சொல்லி தானே ஓட்டு வாங்குனீங்க. அப்புறம் எப்படி கூட்டணி வச்சீங்க? நாளைக்கு 2029ல பிஜேபி அண்ணா முடிச்சுக்கிறேன். நான் கேட்ட கேள்வி அது இல்ல. நாங்க ஏன் கூட்டணி வச்சோங்க? எங்க தலைவரை பத்தி தெரிவிச்சோம். என்னோட கேள்வி, எங்க திருப்பரங்குன்றத்தை பத்தி ஏன் விஜய் பேசல? நீங்களும் பிஜேபி அடிக்கிற நாடகத்துக்கு நாங்க ரியாக்ட் பண்ண முடியாது. நீங்களும் பிஜேபி அடிக்கிற நாடகத்துக்கு நாங்க ரியாக்ட் பண்ண முடியாது. சரி, இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, ஜனநாயகம் பத்தி நீங்க பேசல, சரிங்களா? அவர் சொன்ன மாதிரி ஒரு தலைவர் ஒரு தோழியை விமர்சிக்கிறாங்க, அதுக்கு பேசல. சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்தீங்க, பேசல. இந்த 3க்கு ஏன் பேசலன்னு பதில் சொன்னீங்கன்னா முடிச்சு போச்சு இல்ல? திருப்பரங்குன்றம் நாளைக்கு சேர்த்து சொல்லுங்க, அவ்வளவுதான். திருப்பரங்குன்றம் பொறுத்தளவுல ஹோம் மினிஸ்டர் யார்கிட்ட இருக்கு? ஹோம் மினிஸ்டர் யாருக்கு கண்ட்ரோல்ல இருக்கு? ஸ்டாலின் அவர்கள் கண்ட்ரோல்ல இருக்கு. இதே மாதிரி அயோத்தியில ஒரு பிரச்சனை வந்துச்சு 1990ல. முலாயம் சிங் யாதவ் எல்லாத்தையும் சுட்டு தள்ளி கூட்டத்தை கலைச்சாரு. அவங்கள்ட்ட கேளுங்க நடந்துச்சா இல்லையான்னு. அந்த மாதிரி உங்களுக்கு முதுகெலும்பு இருக்கா? பத்தி ஏன் உங்க தலைவர் இப்ப வரைக்கும் பேசல? எனக்கு 2 கேள்வி இருக்கு. ரொம்ப நேரம். எனக்கு 2 கேள்வி இருக்கு. ஒன்னு திமுக நோக்கி, ஒன்னு தாவேக நோக்கி. முதல்ல எது கேட்கட்டும் சொல்லுங்க. எளிமையான தாவேக கேட்டுறேன். எளிமையான கேள்வியை கேட்டுறேன். பேக்கெட்ல பபுள் காம் வைக்கலாம், சாக்லேட் வைக்கலாம், சில சமயம் செல்போன் கூட வைக்கலாம். புல்லு கட்டு கூடையில வைக்கலாம், கட்டு கட்டி வைக்கலாம். பேக்கெட்ல புல்லு கட்டி வைக்க முடியுமான்னு கேள்வி எனக்கு 2 நாளா மண்டையே வெடிக்குது. அத சொல்லிட்டாரு சரியா போயிடும். அது ஒரு கதை சார். இல்ல அதான் ஒரு கதையில பாக்கெட்ல புல்லு கட்ட வைக்க முடியுமா? நான் வச்சு பாக்குறேன். அப்பெல்லாம் நீ அதெல்லாம் நீ ஒரு மேடையில பேசின கதைன்னா உங்க தலைவர் பேசுறது முழுக்க கதை தான்.
இப்ப இருங்க அரிசி கப்பல் ஆம கப்பல் ஏன்னு நீங்க தான் சொன்னீங்க இப்ப சொன்னீங்க இல்ல இப்ப தெரியுதா திமுக பி டைம் இப்ப தெரியுதா? நீங்க சொல்றபடி திமுக பி டைம் தெரியுதா? இது வந்து அவங்களுக்கு கேட்ட கேள்வி. அரசியலா எனக்கு அவங்க கிட்ட கேட்க கேள்வி இல்ல நான் இதுக்குள்ளே இருக்கேன். அவர் ஒரு கதைன்னு சொல்லி ஒன்னு சொல்றாரு. ஒரே ஒரு பாயிண்ட் சார். இல்ல சார், லாஜிக்கலா தான் இல்ல. இப்ப நான் உங்கள்கிட்ட கேக்குறேன் சார், இப்ப கதை சொல்றதுக்கெல்லாம் ஆதாரம் கேட்டா ஆதாரம் கேக்குறேன் சார். லாஜிக் கேட்டா லாஜிக் கேக்குறீங்கல்ல? இல்ல சார், ஒரு கேள்விதான் உங்கள்கிட்ட தான், நீங்க தான் பதில் சொல்லணும். இப்ப பிரசன்னா கேக்குறாருல, திரு சீமான் சொன்ன கதைக்கெல்லாம் லாஜிக் இருக்கான்னு ஒரு கேள்விக்கு என்ன அடிச்சு முடிச்சிட்டோம். சொல்லுங்க சார். அது ஒரு ஊர்ல நடந்ததுன்னு இல்ல, அது உண்மையாவே நடந்தது. இந்த மாதிரி கற்பனை கதை இல்ல, அது உண்மை. ரெண்டுத்துக்கு உண்மை கொஞ்சம் சில சமயம் கடுமையா தான் இருக்கும். திமுகவோட தேர்தல் அறிக்கையில பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் 1.2 லட்சம் கோடி கடனோட பிறக்குது. 21 தேர்தல் அறிக்கையில் எங்களுக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்ன திமுக அரசு இந்த 55-60 ஆண்டு காலம் ஏற்பட்ட 4 லட்சம் கோடியை எதன் அடிப்படையில் அந்த கடனை 10 லட்சம் கோடியா உயர்த்துச்சு? 1. 2, 5.5 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் அப்படின்னு திமுக அரசு தன்னுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கு. 2021 25,000 கூட நிறைவேற்றப்படல. அவங்க தொழில் நாங்க ஏற்படுத்தணும், வேலை வாய்ப்பு. நான் சொல்ற அரசு வேலை வாய்ப்புகள் சரி ஏன் ஏற்படுத்தல? இதுவாவது காஸ்ட் இம்ப்ளிகேஷன், பொருளாதார சுமை உள்ளது. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நிறுவனங்களையும் 75 விழுக்காடு தமிழர்களுக்கு, தமிழகத்தை சேர்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு சட்டம் இயற்றப்படும் சொன்னாங்க. இது வந்து பாலிசி மேட்டர். ஏன் செய்யல? இது முழுக்க சொல்லிட்டோம். அவர் மக்கள் நம்மபடி அந்த பதில் வேணா சொல்லிக்கிட்டோம். எனக்கு ஆட்சேபம் இல்லை. எங்கள் மீது தொடர்ச்சியா வைக்கிற ஒரு விஷயம், ஏன் கடன் வாங்குனீங்க அப்படின்னு. ஒரு அரசுல உட்கார்றவங்க, அரசை வழிநடத்துகிறவர்கள், இப்ப அதிமுக ஆட்சி காலத்துக்கும் எங்களுக்குமான கடன் விகிதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக ஆட்சி காலத்துல ஜெயலலிதா விட்டுட்டு போன கடனிலிருந்து எடப்பாடி வாங்கியது 128%. ஆக அவர்கள் விட்டு போன நேரடி கடன் 4.82 லட்சம் கோடி, மறைமுக கடன் 3.42 லட்சம் கோடி. இது ஒரு 9 lakh crore வந்து நேரடி மற்றும் மறைமுக கடன். இப்ப நாங்க வாங்கி இருக்கிற கடன், அதிமுக ஆட்சி காலத்துல செய்யப்பட்ட நலத்திட்டங்கள் எவ்வளவு, இந்த நாட்டினுடைய ஜிடிபி பொருளாதார உற்பத்தி எவ்வளவு, கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு, கல்வி உதவித்தொகை எவ்வளவு, வேலை வாய்ப்புக்கான முதலீடு எவ்வளவு, இந்த எல்லா புள்ளி விவரங்களை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில ஒரு மாநிலத்தின் சராசரி ஜிடிபியில நாங்க தமிழ்நாடு இப்ப இருக்கிற நிலைமையில 28.42% கடன் பெறலாம். ஆனால் இந்த மாநிலம் பெற்றிருப்பது வெறும் 25.42% தான். இதுவுமே எப்படின்னா, இந்த கடனை நாம வாங்கிட முடியாது. உங்களுக்கு புரியறது போல சொல்றேன். நீங்க ஒரு பைக் கடன் வாங்க போறீங்க, உங்களோட சிபில் ஸ்கோர் பாப்பான். நீங்க சிபில் ஸ்கோர் வந்து சார் ரொம்ப 700க்கு கீழே இருக்குடா, இல்ல கொடுக்க மாட்டேன் அப்படிமா. அது எங்க நடந்துச்சு தெரியுமா? அதிமுக ஆட்சி காலத்துல. அதிமுக ஆட்சி காலத்துல ரிசர்வ் வங்கி சொன்னுச்சு, இனிமேல் தமிழ்நாடு அரசுக்கு கடன் கொடுக்க முடியாது, ஏன்னா அவங்க உற்பத்தி திறன் இல்ல, முதலீடு இல்ல. ஒரு நிமிஷம் முடிச்சாரு. இதுதான் நியாயம்னா இல்ல சார், ஏன் 1.25 லட்சம் கோடி கடன் ரொம்ப கவலையா இருந்தீங்களேன்னு கேக்குறேன். ரெண்டு முரணா இருக்குன்னு சொல்றேன். ஒரு நிமிஷம், அந்த முரணுக்கு தான் பதில் சொல்றேன். ஆனால் நாங்கள் பெற்றிருக்கிற அந்த கடன் என்பது முதலீட்டை விட அதிகம். இதையும் கடந்து கடன் பிரச்சனை, மத்திய அரசு நிதி பகிர்வுல பாரபட்சம், ஒன்றிய அரசு நலத்திட்டங்களை நிறுத்தினது, மாநில மேம்பாட்டை தடுத்து நிறுத்தின ஒரு மாநிலம் இந்தியாவிலேயே முதலிடத்துல இருக்குன்னா அது தமிழ்நாட்டினுடைய மாடல், திராவிட மாடல், ஸ்டாலின் மாடல் தான். இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியல. நமக்கு வேணுங்கிறது இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தர் தலையிலயும் 4,66,000 ரூபாய் வந்து நம்ம கடன் இருக்கே. அது ஏன்? இப்ப தமிழ்நாடு மின்சார வாரியமும் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகமும் கடன்ல இருந்து வெளியில வந்துருச்சா? உங்களால கம்ப்ளீட்டா அந்த கடன்ல இருந்து வெளியில வர முடிஞ்சுதா? திமுக அரசு என்ன செய்தது? நாங்க கேக்குறது, தமிழ்நாட்டுல நாங்க என்னென்ன திட்டங்கள் கொடுத்தோம்? அண்ணா திமுக சாமானியர்களுக்கான கட்சிங்க. எப்பவுமே சாமானிய மக்களுக்கு என்ன நல்ல திட்டங்கள் நாங்க பாத்தீங்கன்னா, நிறைய கல்விக்கு இன்னைக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக்குனது எங்க தலைவர்கள், தொழில் சிறந்த மாநிலமாக்குனது எங்க தலைவர்கள். எங்கள் அண்ணன் எங்க இருக்கு? அதெல்லாம் எங்க இருக்கு?
எங்க இருக்கு? நீங்க சொன்னதெல்லாம் எங்க இருக்கு? நான் சொல்றது அது வந்து உங்க பக்கத்துல உட்கார்ந்திருக்காரு பாஜகவினுடைய அது பிரதிநிதி. உண்மையான அவர்தான் சொல்லணும். ஆமா, அவர்ட்ட கேளுங்க. திமுக எந்த அளவுக்கு பொய் சொல்வார் என்பதற்கு சரி, நமது நடத்தி முதல்வர் நான் வரேன். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன பொய் போதும். பாருங்க, please. 7% அது முழுக்க இபிஎஸ் மாடல். Okay. நல்லா ஞாபகம் வச்சுங்க. முழுக்க இபிஎஸ் மாடல் 7% உள் இடஒதுக்கீடு கொண்டு வந்தது. அத தன்னுடையதுன்னு சொன்னார். எவ்வளவு தூரம் மேடம் வந்து பேச ஆரம்பிச்சா நான் ஸ்டாப்ல வண்டி போயிட்டே இருக்குது. ஆகவே சட்டமன்ற தேர்தல்ல அதிமுகவினுடைய குழப்பத்தை மக்கள் தான் தீர்த்து வைக்கணும். இப்ப அவர் வந்து 10,000 ரூபாய் கருணை தொகை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அடுப்பே எரியல, அண்டாவுல எப்படி பிரியாணி வேகும் அப்படிங்கறத அடுப்புல இல்லாம பண்ணது யாருங்கக்கா? நாங்க வைக்கிறோம். ஏன்னா ஒண்ணு இல்லாம பண்ணது ஆட்சிக்கு மாநில அரசுக்கு நீங்க 2 பேரும் கேட்டீங்க இல்லையா, மாநில அரசு செஞ்சதா? மாநில அரசுக்கு ஜிஎஸ்டி வரியை இப்ப யாரு கொண்டு போறா? மோடி ஆட்சிக்கு வந்த பிற்பாடு அத்தனை பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரிய போட்டு ஒன்றிய அரசு ஜிஎஸ்டி அறிமுகத்துக்கு யார் கையெழுத்து போட்டா? நிலுவைத் தொகையை கொடுக்கவே இல்லை. ஜிஎஸ்டி அறிமுகத்துக்கு யார் கையெழுத்து போட்டா? மாநில அரசுக்கு 40% நிதி வரணும், அது வரல. நான் சொன்ன கொள்முதல் செய்யறதுக்கான நிலுவைத் தொகையை தரல. எல்லாத்துலயும் பாக்கி வச்சுக்கிட்டு இருக்கு. மக்களினுடைய உரிமைகளை பறிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்காக 2026ல நாங்க திமுக கூட்டணி மீண்டும் நாங்க நிக்கிறோம். நீங்க என்ன பேசுறீங்க? 1998ல பாஜகவோட சேர்ந்தீங்களா? ஜிஎஸ்டில யார் கையெழுத்து போடுறதுன்னு கேக்குறேன். மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அந்த பாஜக தான் இப்ப அதிமுக தோல்ல உட்கார்ந்து நான் பதில் சொல்லணும். இதுக்கு நான் பதில் சொல்லணும். அந்த அதிமுக பாஜகவுக்கு நீங்க மறைமுக ஆதரவு, இவரு பாஜக இவரு மறைமுக ஆதரவு, எல்லாமே பாஜக அதிமுகவை எதிர்க்கிறீங்க, பயந்துக்கிறீங்க. நாங்க மட்டும்தான் எதுக்குறோம். நாங்க தான் 2026ல இந்த போராட்டத்தை வலுவாக நடத்துவோம், நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்பதை பொருளாதாரத்துக்கு கடன் வாங்கி வளர்ச்சி பாதைக்கு தமிழ்நாடு எடுத்துட்டு வரும்போது நம்மளே ஒரு வீடு கட்டணும்னா கடன் வாங்குவோம். கடன் வாங்காம வீடு கட்ட முடியுமா? கட்ட முடியாது. கார் வாங்கினா கடன் வாங்க முடியாம இருக்க முடியுமா? கடன் வாங்கணும். கார் வாங்கணும்னா கொஞ்சம் கடன் வாங்கணும். இது மாதிரி ஒரு அரசியல் கட்சி அரசாங்கம் நடத்தும் போது கடன் வாங்குவது தவறே இல்லை. நாங்க எதுக்கு தொடர்ந்து இந்த கடனை குறையா பேச விரும்புறோம்னா, இந்த கடன் அப்ளிகேஷன் என்ன? இப்ப கடன் வாங்கி ஒரு பையன் கடன் வாங்கி குடிச்சா அது எவ்வளவு பெரிய சீர்கேடு. கடன் வாங்கி தன்னோட தங்கச்சி கல்யாணத்தையோ தம்பி படிப்பையோ செலவு பண்ணா அதுல ஒரு பிரச்சனை இருக்காது, அது ஒரு நியாயமான செலவா போயிடும். ஆனா இந்த கடன் வாங்கினதோட அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் நாங்கெல்லாம் சொல்லுவோம். இந்த அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் இவங்க என்ன தவறு பண்ணிட்டாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னபடி 22% 25% தொடர்ந்து இலவசங்கள் மக்களை ஓட்டு வாங்கணும், மக்களோட ஓட்டை கவர் பண்ணணும், இதுலயே நிறைய இன்வெஸ்ட் பண்ணாங்க. இப்ப எங்களோட நிர்மலா சீதாராமன் அவர்களோட பட்ஜெட்டுக்கும் இவங்களோட பட்ஜெட்டுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்குன்னா, நாங்க கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ல போய் அதிக கோடிகளை இந்த தடவை கொடுத்தோம். ஏன் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ல அதிக கோடிகள் கொடுக்குறோம்? பொருளாதார வளர்ச்சிக்கு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்தாதான் உங்களை மாதிரி இளைஞர்கள் படிச்சு வரும்போது அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கான முயற்சிகளை செய்யணும்னா, உலக நாடுகள் நம்மளை எப்படி பாக்குறாங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி இருக்கான்னு பாக்குறாங்க. இந்த நிறைவு சுற்றுல இவ்வளவு தூரம் பேசினதோட சம்மப்பா நீங்க பேசலாம். அர்ஜுன் மூர்த்தி சார் சொன்னாரு, நீங்க இவ்வளவு லட்சம் கோடி அப்படின்னாரு. நாங்கள் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு போயிட்டு இருக்கோம். எந்த வளர்ச்சி திட்டம் சார்? மத ரீதியான பிரச்சனைகள்ல இந்தியாவினுடைய முகத்தை கேவலப்படுத்தியதுல முதலிடத்துல இருக்கீங்க. உலக நாடுகள் கண்டிக்குது. வறுமை ஒழிப்புல இந்தோனேஷியாவுக்கு கீழே இருக்கீங்க சார். ஓகே பிரசன்னா, வறுமை ஒழிப்புல இந்தோனேஷியாவுக்கு கீழே இருக்கீங்க. நாங்க ஒரு கேள்வி கேட்கிறோம். நாங்க ராணுவத்துக்கு இவ்வளவு ரூபாய் செலவு செஞ்சிருக்கோம், அதனாலதான் நீங்க பாதுகாப்பா இருக்கீங்க. நன்றி பிரசன்னா. ஒரே ஒரு பாயிண்ட்ல முடிச்சேன் சார். இவங்க 53,000 லட்சம் கோடி இந்தியாவுடைய பட்ஜெட், அதுல வெறும் 7.3 லட்சம் தான் இந்திய ராணுவத்துக்கு ஒதுக்குறாங்க. இந்த நாட்டின் பாதுகாப்பு சார். இந்த நிதிய பாராளுமன்றத்துல நான் கேள்வி கேட்கலாம். ஆனா என்ன சட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, நீங்க பிஎம் கேர் பத்தி கேள்வி கேட்க கூடாது. ஒரு 49,000 கோடி ஊழல். நன்றி. பேரிடர் மீட்பு நிதியை பத்தி கேள்வி கேட்க கூடாது. பார்லிமெண்ட்ல தேசிய பாதுகாப்பு கேள்வி கேட்க கூடாது. ஏன் சார் கேள்வி கேட்க கூடாதுன்னா, அதெல்லாம் மோடி பணம், நாங்க ஊழல் பண்ண போனோம்னு சொல்றாங்க. நன்றி நன்றி. அவல நிலைகள் அத்தனைக்கும் காரணம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதை இல்லைன்னு சொல்ல முடியுமா? போதை மருந்து கலாச்சாரம் இன்னைக்கு 4வது 5வது படிக்கக்கூடிய மாணவனுக்கு போதை மாத்திரைகள் கிடைக்குதுன்னு அந்தந்த ஸ்கூல் டீச்சர் சொல்றாங்க.
அம்மாக்கள் சொல்றாங்க வில்லேஜஸ்க்கு போறப்ப தெரியுது. தம்பி போறது இல்லைன்னு நினைக்கிறேன் கிராமங்களுக்கு, யாரும் சொல்றது இல்ல. இப்ப என்ன கேக்குறோம் நாங்க, எங்க ஆட்சியப்போ அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பதவியேற்றப்போ வறட்சி இருந்தது, உடனே கொரோனா வந்தது, அடுத்து கஜா புயல் வந்தது, அத்தனையும் சமாளிச்சார். அம்மா இறந்து போன அந்த ஒரு பயங்கரமான காலகட்டம், கட்சியில அவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் சூழ்ச்சிகள் எல்லாம் இருந்தது, எல்லாவற்றையும் ஒரு பக்கம் சமாளிச்சு. எனக்கு என்ன திரும்ப திரும்ப சொல்லணும்னா, தமிழ்நாட்டுல ஒரு பச்சை தமிழன் உண்மையிலேயே ஒரு சாதாரண கிராமத்து விவசாயி அந்த இடத்துக்கு வந்தாரு, ஒரு குறை சொல்ல முடியுதா? இதே மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலினோ இல்ல இங்க பேசின திமுக தம்பி தமிழன் பிரசன்னாவோ எடப்பாடியார் மேல ஏதாவது டைரக்டா சொல்ல முடியுதா? எல்லா சாதனைகளையும் நாங்க சொல்ல முடியுது, ஆனா நீங்க ஏதாவது ஒரு சாதனை சொல்றதுக்கு இருக்கா? எதுக்கெடு என்னங்கிறீங்க? பிஜேபி உடனே மத்திய அரசு, பிஜேபி மத உணர்வு, பெரியார் அண்ணா, பேரறிஞர் அண்ணாவை பற்றி பேசுவதற்கெல்லாம் இப்போதைய உதயநிதி ஸ்டாலினுடைய காலத்துல உங்களுக்கு எல்லாம் அறுவதையே இல்ல, யாரும் நீங்க பேசவே முடியாது. சாமானிய மக்களுக்கான கட்சிங்கிறது எதுல இருந்து பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சனாதனத்தை வேறறுப்பேன்னு சொன்னது எங்க இளம் தலைவர் இயக்கத்தின் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின். 2026 தேர்தல் இந்த சத்தத்துல என்ன பேசணும்னே மறந்து போகுது. கல்விக்கான நிதியை நிறுத்தி போடுறாரு, ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை கொடுக்கறது இல்ல, மாநில நிதி அதிகாரம் முழுவதையும் கட்டுப்படுத்தி குடுமையை பிடிச்சிருக்கு. உதாரணத்துக்கு ஆளுநர் அறிக்கையே வாசிக்க மாட்டேங்கிறாரு, குடியரசு தினத்தன்னைக்கு தொப்பிய போட்டுக்கிட்டு இப்படி நிக்கிறாரு நீலமலை திருடல்ல ஹீரோ நின்ன மாதிரி. இவரு கொடியை ஏத்துவாரா இல்ல இப்படியே இந்த ஆளுநர் உரையை வாசிக்காம வெளியில போனார் பாருங்க, அது மாதிரி போயிருவாருன்னு சந்தேகமா இருக்கு. இந்திய அரசியல் வரலாற்றில் 4 மாநில ஆளுநர், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஹிமாச்சல், 4 பேரும் பாஜக அரசு சம்பந்தமாக அந்த உரையில எழுதுனா வாசிக்க மாட்டேங்கிறாங்க. ஆகவே திராவிட முன்னேற்ற கழக அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு போய் ஆளுநருடைய அதிகாரம் என்ன அப்படின்னு ஒரு வழக்க போட்டாங்க. உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு ஆளுநருக்கு அதிகாரமே இல்ல, கையெழுத்து போடுறதுதான் வேலைன்னு சொன்னாங்க. ஆனா இந்த ஆளுநரு ஒரு போட்டி அரசாங்கத்தை தமிழ்நாட்டுல நடத்திட்டு இருக்காரு, எந்த வேலையும் செய்ய முடியல. இப்படியான ஒரு சூழ்நிலையில தமிழ்நாடு அரசு மாநில ஒன்றிய அரசினுடைய உரிமைகளை அது எப்படி இருக்குங்கிறத ஆய்வு செய்வதற்கு முன்னாள் நீதியரசர் அவர் குரியன் ஜோசப் அவர்கள் தலைமையில ஒரு 600 பக்கத்துக்கு ஆய்வறிக்கையை ரெடி பண்ணி இருக்கு. அப்போ 15 மாநிலத்தில் பாஜக அதிகாரத்துக்கு வந்துட்டு தமிழ்நாட்டையும் கேரளாவையும் கழுகு மாதிரி பாக்குது. அதிமுக அம்மா பேசினாங்க, அக்கா பேசினாங்க, ரொம்ப சிறப்பா பேசினாங்க, ரொம்ப அவங்க மேல எந்த வருத்தமும் இல்ல. மூத்தவர், தொலைக்காட்சி மிக பிரபலமானவர், அவருடைய தமிழ் உச்சரிப்பு அப்படி இருக்கும். அந்த அதிமுகவை குரகு கையில கிடைச்ச பூ மாதிரி ஒன்னா இருந்த அதிமுக ஓபிஎஸ் தான் முதலமைச்சர், அவரை இபிஎஸ் மாத்தினாங்க. சசிகலாமா 3 நாளா என்னையும் முதலமைச்சர் ஆக்கணும் மண்டபம் பிடிச்சு உட்கார்ந்தாங்க, அதையும் காலி பண்ணிட்டாங்க. டிடிவி தினகரனை கொண்டு போய் தம்பி ஐ அப்ஜெக்ட் இது சம்பந்தமில்லாத டாபிக். இருங்கம்மா, இருங்க, பொறுமையா இருங்க. இல்ல இல்ல நீங்க அப்புறம் நாங்க பதில் சொன்னாலே விட மாட்டேங்கிறீங்க. இல்லையே, இல்ல பொறுமையா இருங்க, நீங்க மூத்தவங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, அப்புறம் நீங்க பதில சொல்லுங்க. அந்த டிடிவி தினகரன் என்ன செஞ்சாரு? தலைமை அதிகாரிக்கு போய் தேர்தல் அதிகாரிட்ட போய் லஞ்சம் கொடுப்பாரா? கொடுத்தாருன்னு சொல்லி 40 நாளா திகார் ஜெயில உட்கார வச்சுட்டீங்க. நன்றி நன்றிங்க. 4 அதிமுக பிச்சு போட்டுட்டு நன்றி பாலபாரதி அவர்கள். பாஜக ஒரே செகண்ட், பாஜக அதிமுக அது என்னது நன்றி நன்றி தேசிய ஜனநாயக கூட்டணி. பாஜகவை எதுக்கணும் தப்பு இல்ல, ஏன்னா வலிமையை எதிர்த்தாதான் வலிமைப்பட முடியுங்கிற ஒரு தத்துவத்துல மோடிஜி மாதிரி உலக வலிமை பெற்ற தலைவரை எதிர்க்கிறது அவங்களுக்கு அமெரிக்கா சொல்லுது எனக்கு அசிங்கம். தொடர்ந்து பாஜகவுக்கும் அதிமுகவுக்குள்ள இருக்கிற உறவுகளை நிறைய விமர்சனம் பண்றாங்க எல்லா கட்சியும். ஏன்னா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கொள்கை வேறுபாட்டோட எங்களோட உறவு வச்சிருக்கிறதுனால நீங்களும் திராவிட கட்சி தானே, நீங்களும் அண்ணாதுரையோட பாரம்பரியம் தானே, நீங்க ஏன் பிஜேபியோட இருக்கீங்கிறாங்க. இங்க அண்ணாதுரையை மதிச்சது முத ரொம்ப பெருசா மதிச்சதே ஜனசங்கம் தான். இங்க வாஜ்பாயும் உயர்ந்த தலைவர், அவங்க கலைஞர் கருணாநிதியும் உயர்ந்த தலைவர் தான். நாங்க தலைமையில எந்தவித கருத்து வேறுபாடும் எங்களுக்கு கிடையாது. கொள்கை ரீதியா உங்களுக்கு பாஜக நிறைய துணை செஞ்சிருக்கு.
நீங்க டைட்டில் பார்க்கு கட்டி இன்னைக்கு நல்ல பேர் வாங்கினதுக்கு காரணம் வாஜ்பாய் தான். நீங்க ஸ்பெஷல் எக்கானமி நன்றி கொண்டாந்து அர்ஜுனமூர்த்தி. நீங்க நல்ல பேர் வாங்கினதும் பாஜகவோட உறவுல தான். நன்றி நன்றி. உங்களோட நல்ல பேரு நிறைய விஷயங்கள்ல நீங்க நல்ல பேர் எடுத்த காலமே பாஜகவோட நன்றி, துணை அர்ஜுனமூர்த்தி. இருந்த காலத்துலதான் நீங்க நன்றி. பெற்ற நல்ல பேரு. நன்றி, அர்ஜுனமூர்த்தி. காங்கிரஸோட 10 ஆண்டுகள் வீர விக்னேஷ். நீங்க பெற்றது ஊழல், 2G ஊழல், அந்த நன்றி, ஊழல், நன்றி. இந்த ஊழல். உங்களோட காங்கிரஸோட நன்றி. உறவு முழுக்கவே தவறான நன்றி. உறவு தான். நன்றி. ஆனா பாஜகவோட வீர உறவு உங்களோட வெற்றியான உறவு, ஒரு நல்ல உறவு. இந்த நன்றி. நல்ல உறவை நீங்க தொடர்ந்து கொச்சைப்படுத்தி பேசுவது என்னைக்குமே ஏத்துக்க முடியாத ஒன்று நன்றி, என்பதை நன்றி. என் வலிமையான கருத்தாக இங்கே கூறுகிறேன். வீர விக்னேஷ். திமுகவுக்கு தேவை அதிகாரமும் பணமும் தான். அதுக்காண்டி போடுற நாடகம் தான் இந்த கொள்கை நாடகம். இன்னைக்கு வந்து எல்லாரும் என்னென்னவோ பேசுறாங்க. 2022 மக்கள் யார் பக்கம் தான். இவங்க என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்க. நீட்டு விலக்கு எங்க அப்பாவுக்கு தான் ரகசியம் தெரியும். நீங்க உங்க அப்பா 5 வருஷம் ஆண்டுட்டாரு, ரகசியம் தெரியல, ஒண்ணும் தெரியல. ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரேன். நீங்க அரசு ஊழியர்களுக்கு உட்பட பகுதி நேர ஆசிரியர் உட்பட நீங்க வாக்குறுதி கொடுத்து யாராச்சும் ஒரு டென்ட் கோட்டை போட்டு உட்காந்துட கூடாது. உடனே ஓடிடுவாரு. எதிர்கட்சியா இருக்கப்ப. ஆளுங்கட்சியா இருந்தப்ப கொண்டு போய் எங்கேயாச்சும் சுடுகாடு பக்கத்துல போட்டு போராட விடுவீங்க. அப்படி நீங்க தமிழக மக்களை பல வாக்குறுதி கொடுத்து இன்னைக்கு முதுகுல குத்திருக்கீங்க. அதாவது நன்றி. ஒரு குடும்பத்தின் கம்பெனி அரசு திமுகங்கிற ஒரு கார்பரேட் நன்றி கம்பெனி. விக்னேஷ். அந்த அரசு வேணுமா? மக்கள் தலைவர் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் வேணுமா? 8 நன்றி. கோடி தமிழ் மக்களின் உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்கிற வெற்றி நன்றி, தலைவர் விக்னேஷ். தளபதி அவர்கள் 1977 புரட்சி தலைவர் வென்றது போல 2026 வெற்றி தலைவர் அவர்கள் நன்றி, பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பார், முதல்வர் ஆவார். அதிமுகவும் திமுகவும் வேறல்ல, பாஜகவும் காங்கிரசும் வேறல்ல. அதிமுகவில் இருக்கிற 9 பேர் இன்னைய தேதிக்கு திமுகவில் அமைச்சரா இருக்காங்க. இந்த ஒரே ஒரு மறு வச்சுட்டு நான் மாறு வேஷத்துல வந்துட்டேன் அப்படின்னு அந்த மாதிரி அதிமுக இருந்து திமுக வந்துட்டேன். 2020 டிசம்பர் மாசம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கவர்னர் வீட்டு வாசல்ல இருக்காங்க. 9 அமைச்சர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டு. தங்கமணி, வேலுமணி, விஜயபாஸ்கர். அவரே கேட்டாரு, இவர் கெட்ட கேட்டுக்கு இவர் பேரெல்லாம் முதலமைச்சர் பட்டியல இருக்குதான்னு செந்தில் பாலாஜி கேட்டார்ல 2019. அவரு எல்லாரையும் கேட்டுட்டு அதுல இருந்த 9 பேரு அடுத்த வருஷம் அடுத்த தேர்தலில் 2021 நடந்ததுல திமுக வந்துட்டாங்க. கொடநாடு கொலை வழக்கு நாங்க எங்க ஆட்சி காலத்தில் அது உடனடியா அதை நாங்க நடவடிக்கை எடுத்து அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சு நாங்க தண்டனை வாங்கி கொடுத்துருவோம். திமுக குரல் 21. இப்ப ஏன் கொடுக்கல? சத்தத்தையே காணும், தெரியல. இப்ப இது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுகவும் அதிமுகவும் கூட்டாக கொள்ளையடிப்பவர்கள், அவர்களுக்கு பாஜகவும் காங்கிரசும் மாறி மாறி துணை நிற்பவர்கள். இவங்க மறு வச்சுட்டு வந்ததை இவ்வளவு நாளைக்கு தெரியாம மக்கள் இருந்துட்டாங்க. மாறு வேஷம்ட்டு அதை உடைச்சு காட்ட இப்ப நாம் தமிழர் வந்திருக்கு. நாம் தமிழர் மாற்று அரசியல், தாய்மை பொருளாதாரம், விவசாய பொருளாதாரம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த ஆட்சி மாற்றம் இல்லை, அடிப்படை அரசியல் மாற்றம் மட்டுமே இந்த நாட்டுக்கு தேவைன்னு வந்திருக்கிற நாம் தமிழர் கட்சியோடு மக்கள் இந்த முறை இருப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.